पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 12வது சாப்டர் முடிச்சு 13வது சாப்டர் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஞான காண்டம் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா பக்தியை பார்த்ததுக்கு பிறகு ஞானத்தை பார்க்கறதுக்காக பிரவேசம் பண்ண போகிறோம். இந்த 6 அத்தியாயங்கள் 13லிருந்து 18 வரைக்கும் இருக்கிற 6 அத்தியாயங்களுக்கு பேர் திருத்தீய ஷட்கம் அப்படின்னு பேர். 3வது 6 அத்தியாயம் திருத்தீய ஷட்கம். இந்த 3வது 6 அத்தியாயத்தில் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறது. முதல் 6 அத்தியாயம் தொம்பத விசாரம்னு பேர். தத்துவமசியில் இருக்கக்கூடிய தொம்பதம். தொம்ன்றதுக்கு அர்த்தம் ஜீவன், ஜீவாத்மாவை பற்றி பேசுறது முதல் 6 அத்தியாயம். 2வது 6 அத்தியாயம் பிரதம ஷட்கம் தித்தீய ஷட்கம்ன்றத 2வது 6 அத்தியாயத்தில் ஈஸ்வரனை பற்றி தத்பதத்தை பற்றி பார்த்தீங்கன்னா விசாரம் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தத்தையும் தொம்மையும் ஒன்றுபடுத்தி பார்த்தீங்கன்னா அசிபதம் அப்படின்னு அதுக்கு பேர். அசிபதம் அப்படின்னா நீ அதுவாக இருக்கிறாய். இந்த ரெண்டுத்தையும் ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னு நம்ம இந்த 3வது ஷட்கம் சொல்கிறோம். இந்த 3வது ஷட்கத்தில் பண்ணக்கூடிய விஷயம் ஜீவனையும் பிரம்மத்தையும் ஒன்று அப்படின்னு அத்வைத சித்தி பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்படுது. இந்த 6 அத்தியாயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல் 3 அத்தியாயம் பிரதமத்திற்கு அப்படின்னு பேர். பிரதமத்திற்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் 3 அத்தியாயம் 13, 14, 15 இந்த 3த்துலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஜீவபிரம்ம ஐக்கியத்தை நல்ல முறையில் சித்தாந்த பட்சத்தில் இருந்து சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16, 17, 18க்கு பேர் பார்த்தீங்கன்னா த்விதீயத்திற்கு அப்படின்னு பேர். 2வது 3 அத்தியாயம். அதில் என்ன பண்ண போகிறோம்? இந்த தத்துவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அனுபூதி அத்வைத சித்தி உண்டாகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற காரியத்தை சாதனா விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் கடைசி 3 அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம்.
அப்போ இந்த 6 அத்தியாயத்தை 2ஆ பிரிச்சுக்கிட்டு வியாக்கியானம் பண்ண போகிறது ஆச்சாரியார் பண்ண போகிறார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போயிருக்கோம் அப்படின்னா, முதல் காரியம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துக்கு வந்து ஒரு ஆதாரமான ஸ்லோகம் வந்து நான் உங்களுக்கு உங்களோட இதுலேயே வந்து 2வது பேஜ்லேயே பிடிஎஃப் அனுப்பியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஆத்ம அனாத்ம விவேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கராச்சாரியார் வந்து ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தார். திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத் திருகேவ ஆத்மா விவேகினஹ ஆத்ம அனாத்ம விவேகோயம் கதிதோ கிரந்த கோட்டிபிஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. முதல் ஆத்மனாத்ம விவேகத்தில் முதல் ஸ்லோகம். திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத், நான் எதையெல்லாம் பார்க்கின்றேனோ எதையெல்லாம் அறிகின்றேனோ அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனாத்மா ஆகும். எதையெல்லாம் எனக்கு விசிபிளில் இருக்கோ, எதெல்லாம் பார்க்கிறனோ எல்லாமே வந்து அனாத்மா தான். எதெல்லாம் நான் பார்க்குறேன், இந்த உலகத்தை பார்க்குறேன். இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா அனாத்மா, நான் இல்லை. அனாத்மான என்ன அர்த்தம்? ஆத்மானா நான், அனாத்மா அப்படின்னா நான் இல்லை. அப்போ நான் அல்லாதது எது அப்படின்னா, இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விசிபிளாக இருக்கிறது, பார்க்கறதா இருக்குது, அறியப்படுறதா இருக்குது. இது இல்லை. இந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அறியப்படுறதா இருக்குது, பார்க்கப்படுறதா இருக்குது. இதுவும் ஆத்மா இல்லை. இந்த இந்திரியங்கள் அறியப்படுறதா இருக்குது, பார்க்கப்படுறதா இருக்குது. இதுவும் இல்லை. மனம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கப்படுறதா இருக்குது, அதுவும் இல்லை. இந்த புத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுறதா இருக்குது, அதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அகங்காரமும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுறதா இருக்குது. நான்ன்றது எனக்கு நல்லா தெரியுது, அதுவும் பார்க்கப்படுறது, அதுவும் நான் இல்லை. என்னுடைய பிராணனை நான் பார்க்குறேன், அதுவும் நான் இல்லை. அப்போ தூக்கத்தில் வந்து ஒன்றும் தெரியல அப்படின்றது கூட நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒன்றும் தெரியலன்றதை நான் அறியறேன். அப்போ அவ்வியக்தம்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருதி அது. அந்த மாயா தத்துவத்தையும் நான் என்ன பண்ணுறேன், தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல அப்படின்னு ஆப்ஜெக்ட் பண்ணுறேன். அப்போ அதுவும் நான் இல்லை. அப்போ மிச்சம் இருக்கிறது எதுவோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா. அப்போ இந்த உலகத்திலிருந்து ஆரம்பித்து அவ்வியக்தம்னு சொல்லக்கூடிய ஒன்றும் தெரியலன்ற வரைக்கும் இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனாத்மா சியாத். ஏன் அப்படின்னா திருஷ்யம், எதெல்லாம் பார்க்கப்படுறதா இருக்கோ அதெல்லாம் அனாத்மா. அதே நேரத்தில் திருகேவ ஆத்மா விவேகினக, யாரு திருக்கா இருக்கானோ, பார்ப்பவன், நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்குறேன். கண்கள் மூலமாக உலகத்தை பார்க்குறேன், மனசு மூலமாக இந்திரியங்களை பார்க்குறேன், புத்தி மூலமாக மனசை பார்க்குறேன். அப்புறம் நானாக இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணனையும் பார்க்குறேன். நானாக இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியலன்றதையும் பார்க்குறேன். இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா சதா திருக்காதான் இருக்கான், திருஷ்யமாக ஆகிறதே இல்லை. பார்க்கப்படும் வஸ்துவா நான் ஆகிறதில்லை, நான் தான் எல்லாத்தையும் பார்க்குறேன். அப்போ இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கப்படும் வஸ்துக்கள் எல்லாம் அனாத்மாவனா, யாரு பார்ப்பவனோ அவன்தான் ஆத்மா அப்படின்னு யாருக்கு, விவேகிகளுக்கு. இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஆத்ம அனாத்ம விவேகோயம். இப்போ சொன்ன இந்த ஆத்மாவும் அனாத்மாவும் இந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா விவேகம் பண்றது, பிரிச்சு 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 பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா விவேகோயம் கதிதோ கிரந்த கோட்டிபிகி. கோட்டிக்கணக்கான ஸ்லோகங்கள் பெரியவங்கள்லாம் மந்திரங்களாகவும் ஸ்லோகங்களாகவும் நிறைய கிரந்தங்களாகவும் வேதாந்தத்தில் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாம் என்ன பண்ணுது சுவாமி அப்படின்னா ஒரே ஒரு காரியம் பண்ணுது, ஆத்ம அனாத்ம விவேகம். இதுதான் இந்த ஆத்ம அனாத்ம விவேகம்ன்றத வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ஷேத்திர க்ஷேத்திரஜ விபாக யோகம். இந்த 13வது அத்தியாயத்துக்கு பேரே என்ன பண்ணி வச்சிருக்குன்னா க்ஷேத்திர க்ஷேத்திரஜ விபாக யோகம்னு பண்ணி வச்சிருக்கு. இதை வேற டெர்மினாலஜியில் சொன்னீங்க அப்படின்னா ஆத்ம அனாத்ம விவேகம். இவ்வளவுதான். இதுதான் நம்ம முதல் 2 ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். அப்போ இந்த விஷயம்தான் ஆத்ம அனாத்ம விவேகம் தான் இந்த 13வது சாப்டருக்கும் 13, 14, 15 இந்த 3 அத்தியாயங்களுக்கும் விஷயம். இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது முதல்ல ஜீவசுத்தி அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். முதல் 6 அத்தியாயங்கள் பண்ணும்போது அதுக்கு பேர் தொம்பத சுத்தி அப்படின்னு பார்த்துருக்கோம். தொம்பதம் அப்படின்னா ஜீவன். முதல் 6 அத்தியாயங்கள்ல 2வது சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 2வது சாப்டர்ல 12வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும்
என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஆத்ம தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்துக்கு வேறானவன் ஆத்மா அப்படின்னு, ஜென்ம மரணம்லாம் தேகத்துக்கு தான் சம்பவிக்கும், ஆத்மாவுக்கு சம்பவிக்காது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12லிருந்து 30 வரைக்கும் 2வது சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி திரும்ப 5வது அத்தியாயத்திலையும் நவத்வாரே புரே தேகி நைவ குர்வண்ண காரையன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா தெளிச்ச மாதிரி, தண்ணி தெளிச்ச மாதிரி நிறைய இடத்துல ஜீவனை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பார்ப்பவனா திரஷ்டாவா வந்து பார்த்தீங்கன்னா சுத்த சைத்தன்யமா அந்த முதல் 6 அத்தியாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி பண்ணியிருக்கும், சோதனம் பண்றதுன்னு பேர், அது சொல்லியிருக்கும். அப்போ அது பண்ணும்போது என்ன முக்கியமானது இருக்கு அப்படின்னா, திருஷ்ய விவேகத்துல முதல் சுத்திகரணம் பண்ற ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஜீவ சுத்தி எப்படி பண்றது அப்படின்னும் போது, ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருஷ்ய விவேகத்துல வித்யாரண்ய சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீவ சுத்தியை பண்றது, ஜீவனை சுத்தி பண்றதுன்னு பேர். ஜீவனை சுத்தி பண்றதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, ஒவ்வொன்றா பார்க்கணும். நான் பார்ப்பவனா இருக்கிறவன் எதெல்லாம் பார்க்கிறேன் அப்படின்னா, ரூபம் திருஷ்யம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபத்தை உடையதா இருக்கு, ஃபார்ம் இருக்கு, கலர்ஸ் இருக்கு, இந்த மொத்த உலகமும் இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், திருஷ்யமா பார்க்கிறேன். எங்கிருந்து பார்க்கிறேன், இந்த கண்ணுல இருந்து பார்க்கிறேன். அப்ப கண்கள்ல இருந்து நான் பார்க்கின்றேன். இந்த இந்த எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து திருஷ்யமா இருக்கு, ரூபம் எல்லாம் திருஷ்யமா இருக்கு. யாரு திரஷ்டா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ப்பவன் இந்த கண்கள். லோச்சனம் திருக்கு, லோச்சனம் அப்படின்னா பார்ப்பவன் என்ற கண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குன்னு சொல்லக்கூடிய திரஷ்டா. முதல் ஸ்டெப் நமக்கு வந்துடணும். நான் எதையெல்லாம் பார்க்கறோனோ, வெளியில ரூபங்களோடு இருக்கோ, ஃபார்மோட இருக்கோ, கலர்ஸோட இருக்கோ, அது எல்லாம் திருஷ்யம். இந்த கண்கள் தான் முதல்ல இருக்கக்கூடிய திரஷ்டா. முதல் திரஷ்டா கண்கள். இந்த கண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தத்து திருஷ்யம் திருப்து மானசம். இந்த கண்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுறதா இருக்கு, திருஷ்யமா இருக்கு. யாருக்கு அப்படின்னா, மனசுனால இந்த கண்களை நான் பார்க்கிறேன். மனசுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்களுக்கு முன்னாடி இருக்கிறது. மனசுனால என் கண் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கு. இன்னைக்கு நல்ல சுகர் கம்மியா இருக்கும் போல இருக்கு, நல்லா பார்க்கறதெல்லாம் ஸ்பஷ்டமா அக்ஷரங்கள்லாம் தெரியுது. நேத்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லா இருந்துச்சு, இந்த அக்ஷரங்களே படிக்க முடியாம இருந்துச்சு. என்னடா இது இவ்வளோ மோசமா இருக்கே நான் பார்த்தேன். அப்ப எதன் மூலமா பார்த்தேன், என் கண்கள் பிரைட்டா இருக்கு, என் கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை அப்படின்றது இந்த மனசுனால நான் பார்க்கிறேன். அப்ப மனசு வந்து பார்த்தீங்கன்னா திரஷ்டாவாயிடுது. 2வது திரஷ்டா மனசாயிடுது. இதுக்கப்புறம் மனசை வந்து யார் பார்க்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே விட்டு போயிருக்கு. மனசை யார் பார்க்குறேன்னா, புத்தி வந்து பார்த்தீங்கன்னா மனசை பார்க்குது. புத்தியினால நான் சொல்கிறேன், என்னுடைய மனசு இப்போ ரொம்ப பிரசன்னமாக இருக்குது, ரொம்ப சாந்தமாக இருக்குது, சத்துவகுணத்தோடு இருக்குது. என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஜோகுணமாக இருக்குது, சஞ்சலமாக இருக்குது. என்னுடைய மனசு ஒரே தாமசமாக இருக்குது, ஒரே தூக்கமாக இருக்குது, எதையும் புரிய மாட்டேங்குது, எது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது, நூடுல்ஸ் மாதிரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனசை நான் என்ன பண்றேன் அப்படின்னா புத்தியில இருந்து அறிகின்றேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தியை யார் அறிகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தி விருத்திகள் இருக்குல்ல. புத்தி விருத்தி அப்படின்னா நிறைய இந்த உலகத்தை பற்றின தாட்ஸ் எல்லாம் இந்த ஞானமா புத்தி விருத்தியா மாறுது. புத்தியில ஒரு தாட்ஸா இருக்கு. இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா திருஷ்யா தீவிருத்தையா, நான் அதையும் பார்க்குறேன். எனக்கு இந்த ஞானம் இருக்கு, எனக்கு யோக சூத்திரம் தெரியும், கீதா தெரியும், பிரம்மசூத்திரம் தெரியும் அப்படின்னு எல்லாத்தையும் தெரியும். எனக்கு பிரெஞ்சு தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, கம்ப்யூட்டர் தெரியாது அப்படின்னு தெரியாததையும் தெரிந்ததையும், இந்த புத்திக்கு எதெல்லாம் தெரியுமோ தெரியாதோ அந்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் திருஷ்யமாயிடுது. யாரு திரஷ்டானா, சாட்சியா இருக்கக்கூடியதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யா தீவிருத்தையா சாட்சி திருகேவ. இதை எல்லாத்தையும் இந்த புத்தி விருத்தியையும் பார்க்கக்கூடியவனா நான் சாட்சியாக இருக்கின்றேன். நான் சாட்சியாக இருக்கேன். திருகேவ நது திருஷ்யத்தை, நான் யாருக்கும் விசிபிள் இல்லை. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சி, கடைசியில் இருக்கிற சாட்சி நான் மாத்திரம். நான் வெறும் நான். தேகம் பார்க்கப்படுறதா இருக்கு, அப்ப தேகம் நான் இல்லை. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா லோகம் பார்க்கப்படுறதா இருக்கு, இந்த லோகம் நான் இல்லை. இந்திரியங்கள் பார்க்கப்படுறதா இருக்கு, இந்திரியம் நான் இல்லை. மனசு பார்க்கப்படுறதா இருக்கு, மனசு நான் இல்லை.
இந்த புத்தி பார்க்கப்படுறதா இருக்கு. புத்தியும் நான் இல்லை, புத்தியில இருக்க தாட்ஸ் எல்லாம் நான் பார்க்கிறேன். அறிவு அறியாமை எல்லாத்தையும் பார்க்கிறேன். அப்ப நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுமனே சாட்சி மாத்திரம் நான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சுத்த நான்ல நின்னீங்க அப்படின்னா, சாட்சியா இருந்தீங்கன்னா, அப்படி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேரு ஜீவ சுத்தி பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஜீவன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 7வது அத்தியாயத்துல இருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவத்தை பாத்தீங்கன்னா சொன்னார். ஈஸ்வர தத்துவத்தை சொல்லும் போது பாத்தீங்கன்னா என்ன பண்ணார் அப்படின்னா 2 விதமான தன்மைகளை பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்லிக்கிட்டே வந்தார். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் பப்ளிக் பாத்தீங்கன்னா எப்படி ஈஸ்வரனை நாமரூப குணங்களோட அறிகின்றார்களோ விதவிதமா. அப்ப இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஈஸ்வரனை நாமரூபமா கிருஷ்ணனா, ராமனா, கோவிந்தனா, சிவபெருமானா, அம்பாலா எதெல்லாம் அறிகிறாங்களோ அதெல்லாத்துக்கும் என்ன பேர் சொல்லியிருந்தாருன்னா அபரம்பாவம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அபரம்பாவம் என்ன அர்த்தம்? கீழானது. நாமரூபம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே அது மாயிகம். மாயையினால்தான் நாமமும் ரூபமும் குணங்களும் வரும். அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார்னா ரொம்ப புலம்ப இருக்காரு. வாஸ்தவத்துல 7வது சாப்டர்லயும் அதே மாதிரி 9வது சாப்டர்லயும் 2 இடத்துலயுமே ஒரு புலம்பல் இருக்கு. ஐயோ, என்னுடைய பரம்பாவத்தை அறியறது இல்லையே, இந்த மக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாயையினால மூடப்பட்டவர்களாக என்ன அறியறது இல்லை. நான் பிறப்பில்லாதவன், அஜம், அவ்யயம். என்னுடைய வாஸ்தவ சுரூபம் பாத்தீங்கன்னா பிறப்பில்லாதவன், எங்கும் நீக்கமர நிறைஞ்சவன், வெளிப்படாதவன். ஆனா என்ன பண்றாங்க? என்ன பிறந்தவன் மாதிரி, கிருஷ்ணனா ராமனா பிறந்த மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா பாத்தீங்க அப்படின்னா 9, 7, 9, 10 இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணாரு? ஈஸ்வர தத்துவத்தை பாத்தீங்கன்னா நிர்குணமாவும் சொன்னார். அப்போ நிறைய இடத்துல சகுணமாவும் சொல்லிட்டே அதே நேரத்துல நிர்குணத்தையும் சொன்னார். நம்ம பாகவதம் பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா விபூதி யோகம் அப்படின்னு கீதால பார்த்தோம். அதே மாதிரி பாகவதத்திலையும் பார்த்தோம். பாகவதத்துல பாத்தீங்கன்னா இந்த விபூதின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா யோகம் ஐஸ்வரன் கீதால சொல்றார். யோகம் ஐஸ்வரம் அப்படின்னா மாயையிலிருந்து பாத்தீங்கன்னா உண்டானதுதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விபூதியும். எல்லாம் விபூதி. இப்ப இந்த சின்ன சின்ன கிளியெல்லாம் கத்திட்டு இருந்துச்சுக்கோ, குருவிகள்லாம் என்ன ஆனந்தமா இருக்கு கேட்கறதுக்கு, அதெல்லாம் விபூதி பகவானோட. மயில் கத்திக்கிட்டே இருக்கு, அது விபூதி, என்ன ஆனந்தமா இருக்கு, ஓங்காரத்தை சொல்லிட்டு இருக்கு நித்தியமா. என்ன விபூதி? சூரியன் விபூதி, சந்திரன் விபூதி, எல்லாம் விபூதி தான் பகவானுக்கு. ஆனா என்னன்னு கடைசியில பாகவதத்துல சொன்னார், இதெல்லாம் மனோவிகாரம் அப்படின்னு என்ன பண்ணிட்டார்? கேன்சல் பண்ணிட்டார். அப்ப பகவானுக்கு பாத்தீங்கன்னா எதெல்லாம் நாமரூபங்களா குணங்களா சொல்லப்பட்டிருக்கோ, எந்த ரூபங்கள்லாம் பகவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ, கோயில்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த ரூபங்களுக்கு நம்ம ஆராதனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, அபிஷேக ஆராதனைகள்லாம், இது எல்லாம் பாத்தீங்கன்னா சுவாமியோட வாஸ்தவ ரூபம் இல்லை, இதெல்லாம் அபரம்பாவம். அது எல்லாம் பாத்தீங்கன்னா கீழானது, மாயையினால உண்டானது. அப்ப சுவாமியோட ஒரிஜினல் ரூபம் எது அப்படின்னா சுத்த சைத்தன்யமா இருக்கிறது தான். அவர் பிறக்கவே இல்லை, அவர் தோன்றவே இல்லை. 9வது அத்தியாயத்துல 3வது 4வது ஸ்லோகத்துல 3வது ஸ்லோகத்துல இருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் ரொம்ப கிளியரா பாத்தீங்கன்னா சொல்ற. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8வது அத்தியாயத்தை சொல்லும் போது அக்ஷரம் பிரம்ம பரமம் அத்தியாத்ம உச்சியதே அப்படின்னு வேற சொல்ற. 8ல பாத்தீங்கன்னா 3வது ஸ்லோகத்துல இருக்கிறது. அக்ஷரம்ன்றது பாத்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் பரபிரம்மம்னு பேரு. அது எப்படிப்பட்டது அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஆத்மாவா இருக்கிறது, சுபாவமா நானா இருக்கிறது அப்படின்னு. அப்போ நிறைய இடத்துல 2வது இதுல பாத்தீங்கன்னா சர்க்கத்துல என்ன பண்ணாருன்னா நாமரூபத்தோட இருக்கிறதையும் சொன்னார் விபூதியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரம்பாவம்னு சொல்லக்கூடிய நிர்குண நிராகாரத்தையும் ஆச்சாரியார் சுத்தி பண்ணி கொடுத்திருக்கார். அப்ப பாத்தீங்கன்னா ஜீவ சுத்தி நடந்ததுக்கு அப்புறம் ஈஸ்வர சுத்தியும் நடந்தாச்சு. இப்ப கேள்வி வருது, ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவர் சுவாமி அப்படின்னு கேட்கும் போது, அப்போ பகவானும் உள்ள இருக்காருன்னு சொல்லியாச்சு. பகவானும் பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்குள்ளாரதான் அத்தியாத்ம முச்சியத்தை அகமாத்மா குடாகேஷகன்ற 9, 20, 10, 20ல பாத்தீங்கன்னா அகமாத்மா குடாகேஷகன் சொன்னார். நான் தான் ஆத்மாவா இருக்கேன் உள்ளுக்குள்ளார அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அத்தியாத்ம முச்சியத்தை, இந்த பரபிரம்மம் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த தேகத்துல பாத்தீங்கன்னா நான் சொல்றதா அது இருக்கு அப்படின்னு
சொல்லியாச்சு. இப்ப கேள்வி வருது, இந்த தேகத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம கேள்வி வருது, பகவான் தான் எனக்குள்ளார நானா இருக்காருன்னா அப்ப நான் பகவான் தான் எனக்குள்ளார நானா இருக்கேன் அப்படின்னா அப்ப ஜீவனா இருக்கிற நான் எங்க அப்படின்னு கேள்வி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத், கட்டோபனிஷத், அதே மாதிரி முண்டக்க உபனிஷத், இதெல்லாம் ஒரு பிரசித்தமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமான விருக்ஷம் பரிஷஸ்வ ஜாதி தயோர் அந்நிய பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்ணன்யோ அபிஷாக்கச்சி ஷீதி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. முண்டக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2-2-1 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம். முண்டக்கத்துல மட்டும் இருந்தப்போ ஸ்வேதாஸ்வதரத்துல இருக்கு, கட்டத்துல இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. என்ன மந்திரம் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா 2 பட்சிகள் இருக்கு. இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரமா உருவாக்கப்படுத்துது மந்திரம். இந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்தின்ற ஒரு கிளை இருக்கு, ஒரு சாக்கா இருக்கு, ஒரு பிரான்ச். இந்த புத்தின்ற கிளையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா உட்கார்ந்து இருக்கு. 2 பட்சிகள் இருக்கு. இந்த 2 பட்சிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்துல இருக்கக்கூடிய எல்லா பழங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கசப்பு, புளிப்பு, இனிப்பு அப்படின்னு விதவிதமா அந்த மரத்துல பழங்கள் இருக்கு. அந்த கிளி வந்து பாத்தீங்கன்னா பட்சி என்ன பண்ணுது, ஒவ்வொன்றத்தையா சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு சாப்பிடும் போது துள்ளி குதிக்குது, சந்தோஷப்படுது. அந்த புளிப்பு இருக்கும்போது ஐயோ அப்படின்னு கூச்சத்தை அடைஞ்சு துக்கப்படுது. இதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு பட்சி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பட்சி சாப்பிட்றது எல்லாத்தையும் இது பார்த்துக்கிட்டு இருக்கு, அது எதையுமே போகம் பண்றது இல்லை. அப்ப 2 பட்சிகள் மாதிரியே இந்த தேகத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லக்கூடிய 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார்கள். இந்த ஜீவாத்மா பரமாத்மா எங்க சுவாமி இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது, மனப்பிரதானக ஜீவகா, மனசை வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா வச்சுக்கிட்டு ஜீவாத்மா ஒருத்தன் இருக்கான், நம்ம தான். அதுக்கப்புறம் புத்தி பிரதானக ஈஸ்வரக, அந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் பார்ப்பவனா வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமியா இந்த புத்திக்குள்ளார ஒருத்தன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் கஷ்டப்படுறானோ, என்னெல்லாம் சுகப்படுறானோ, துக்கப்படுறானோ, சம்சாரத்துல இருக்கானோ, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் சாட்சியா இருந்துகிட்டு உள்ளுக்குள்ளாரையே இருந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்போ அதுல வந்து அடுத்த மந்திரம் சொல்லுது 2-2-2 3-2 போட்டீங்கன்னா முண்டக்கத்துல அருமையான மந்திரம் இருக்கு. சமானே விருக்ஷே புருஷோ நிமக்னஹ அனீஷயா சோச்சதி முஹ்யமானஹ ஜுஷ்டம் யதா பஷ்யதி அன்யமீஷம் அஸ்ய மகிமானமிதி வீதசோகஹா. ஒரு அருமையான மந்திரம் முண்டக்கத்துல இருக்கிறது. ஒரே விருட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பட்சிகள் இருக்கு. திரும்ப அதே சொல்லுது, 2 பட்சிகள் இருக்கு. அதுல ஒரு பட்சி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா புருஷன். ஒரு பட்சி யாரு அப்படின்னா ஜீவாத்மா, நம்ம தான். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிமக்னக, சம்சாரத்துல நல்லா மூழ்கி போய் கிடக்கிறோம். நம்ம நல்லா மூழ்கி போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சம்சார கடல்ல மூழ்கி போயிட்டு அனீஷையானா ஐயோ என்னால் முடியலையே எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புலம்பலை கேட்குறேன். வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான புலம்பல் இருக்குது. நம்ம ஸ்பிரிச்சுவலுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் சுவாமி என்னால் ஜெபம் பண்ண முடியல, என்னால் தியானம் பண்ண முடியல, என்னால் சாஸ்திரத்தில் இன்னும் அதிகமாக போக முடியல அப்படி நமக்கு ஒரு புலம்பல். ஐயோ இன்னும் மோட்சம் அடைய முடியல. இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐயோ இவ்வளோ தத்துவம் தெரியுது, அதில் நிற்கிறதுக்கான சமயம் இன்னும் வரலையே, நான் தான் நீனு எனக்கு வந்து அந்த ஸ்புரணம் வரமாட்டேங்குதே அப்படின்னு எனக்கும் ஒரு புலம்பல் இருக்கு பகவான்கிட்ட. அப்ப எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா அனீஷையா அப்படின்னா ஈஸ்வர பாவம் போய் ஒரே புலம்பலானந்தாவா நம்ம எல்லாரும் இருக்கோம். இந்த சம்சாரத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் புலம்பிக்கிட்டு இருக்கு. என்ன தன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனுக்கு எதிரான தன்மை. அனீஷையா சோச்சதி முக்கியமான ஒரே மயக்கத்தை அடைஞ்சி நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம், ஒரே சோகத்துல இருக்கோம். எல்லாத்துக்கும் விதவிதமான சோகங்கள். எப்ப வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கிறார் என்ன அப்படின்னா, இல்லப்பா நீ ஜீவன் இல்ல, நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிம்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேறா பிரதிபிம்பம் இல்ல,
நீ பிரதிபிம்பம், நீ தனியான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. வாஸ்தவத்துல வந்து ஈஸ்வரனோட சாயா தான் நீ, ரிஃப்ளெக்ஷன் தான் நீ. அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா, உனக்கு எது ஒரிஜினல் கான்சியஸ்னஸா இருக்கோ உன்னுடைய மனசுனால நீ என்ன பண்ண அப்படின்னா உள் திரும்பி அந்த ஈஸ்வரனை பாரு, பிம்பத்தை பாரு அப்படின்னு குருநாதரும் இந்த சாஸ்திரமும் சொல்லி கொடுத்த பிறகு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, எக்ஸ்ட்ரோவெட்டா இருந்தவன் உள்முகமா திரும்பி இந்த புத்தியில பார்க்கும் போது ஜுஷ்டம் யதா பஷ்யதி ஈஷம், இந்த உள்முகமா திரும்பி வந்து பாத்தீங்கன்னா மனசுல இருக்கிறவன் புத்திய பார்க்க ஆரம்பிக்கிறான். புத்தியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அந்தர்யாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பிம்பமா இருக்கிற ஒரு பட்சி. அது வந்து எதையுமே போகம் பண்ணாம இருக்கு. ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. இவன் எப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்து அஸ்ய மகிமான விதி, அந்த பகவானோட ஒரிஜினல் கான்சியஸ்னஸோட விபூதி தான், மகிமை தான் இந்த ஜீவன் சொல்லக்கூடிய அநேக ரிஃப்ளெக்ஷனும், இந்த ஜெகத்துன்னு சொல்லக்கூடியதும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட மகிமா விபூதி. அந்த மாயையினால வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் ஜீவனா ஜெகத்தா இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிகிறார் அப்படின்னு தன்னை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமா அறிஞ்சி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான் அப்படின்னா வீத சோகா, தன்னை வந்து பிரம்மமா அறிஞ்சி அவன் என்ன பண்றான், சோகத்தை கடந்து இந்த சம்சார சாகரத்திலிருந்து கடந்து செல்கின்றான், சோகத்தை கடந்து போறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா 2 பட்சிகள் இருக்குன்றத நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த முண்டக்க மந்திரம் மாதிரியே தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டத்திலையும் மந்திரம் இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துலயும் மந்திரம் இருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போறோம். அப்போ நமக்கு நல்லா புரியணும். ஐக்கியம் வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்காகத்தான் இந்த 2வது 6 அத்தியாயத்துல என்ன பண்ணிருக்கோம், உபாசனை பண்ணுங்க உபாசனை பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். எதுக்காக உபாசனை அப்படின்னும் போது, ஈஸ்வரனை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே கொஞ்சம் பூஜைகள்லாம் பண்றவங்க தான், நம்ம ஆராதனை பண்றோம், பக்தர்களா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சர்வம் இதான். பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா சர்வம் பிரம்மமயம், ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். ஈஸ்வரன் என்ன அப்படின்னா, ஈஸ்வரன் எல்லாமா இருக்கார். எல்லாமா ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னும் போது அவரோட ஜீவனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நான் அப்படின்ற ஜீவனை வந்து பாத்தீங்கன்னா ஐக்கியம் பண்ணணும். ஐக்கியம் பண்ணாதான் அத்வைத சித்தின்னு சொல்லக்கூடிய ஞானம் நமக்கு உண்டாகும். இப்ப வந்து கேள்வி வருது, எல்லாத்தோடையும் எப்படி என்ன ஐக்கியம் பண்றது அப்படின்னும் போது, அதுக்காகத்தான் நம்ம லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா உபாசனா காண்டத்தை ரொம்ப எலாபரேட்டா படிச்சிருக்கோம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து ஈஸ்வரனை உள்ளுக்குள்ளார ஒருத்தர் எனக்கு அந்நியமா இந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே பார்வையாளனா ஒரு பக்ஷியா இருந்து அந்தர்யாமியா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார், சதா பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் என்னை விட்டு நீங்கிறதே இல்லை. சதா காலமும் என்னுடைய ஹிருதயத்துல இருந்துகிட்டு என்னோட புத்தியில இருந்துகிட்டு நாம் படுற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம என்ன பண்ணணும், உபாசனையோட முக்கியமான தாற்பயமே உள்ளுக்குள்ளார ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். முதல்ல அவனை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரதிஷ்டா பண்ணணும் நம்ம பகவான். கீதால 18வது சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. ஈஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஹிருதயத்துல இருந்துகிட்டு, ஹிருதயம்னாலும் புத்தினாலும் ஒண்ணு, ஹிருதயத்துல இருந்துகிட்டு அவருடைய சந்நிதி மாத்திரத்துலதான் நம்ம எல்லாம் என்ன, நம்மளுடைய இந்திரிய மனசு புத்தி நான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற அகங்காரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்க்கு அதோட சந்நிதியில தான் இது எல்லாம் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ளார வெறும் சந்நிதி மாத்திரமா பகவான் இருந்துகிட்டு அந்தர்யாமியா இருந்துகிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாத்தையும் அந்தந்த ஜீவர்களுடைய கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி ஆட்டி வைக்கின்றார். அதே மாதிரி நம்ம கீதால லாஸ்ட்ல பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகமாத்மா குடாகேஷக சர்வபூதாசய ஸ்திதா, நான் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா இருக்கேன். எங்க இருக்கேன் அப்படின்னா சர்வபூதாசய ஸ்திதக, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஹிருதய தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு பிருகதாரண்யம் சொல்லுது. ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தக அப்படின்னு பிருகதாரண்யம் சொல்லுது.
எவன் உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமியா இருந்துகிட்டு நம்மளை எல்லாத்தையும் பப்பட் ஷோல இருக்கிற பொம்மைகள் மாதிரி நம்மளை எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றான், பொம்மலாட்டத்துல இருக்கிற மாதிரி எங்க இருக்கான்? உள்ளுக்குள்ளாரையே இருக்கான், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். அப்போ அவன்தான் உன்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்றது. ஏஷத்த ஆத்மா அந்தர்யாமி. அந்த அவன்தான் உள்ள இருக்கிற அந்தர்யாமின்னு ஒன்னு ஆட்டி வைக்கிறானே, அவன்தான் உன்னுடைய ஆத்மா. உன்னுடைய ஆத்மான என்ன அர்த்தம்? இப்ப நான் நம்மள ரிஃப்ளெக்ஷன், இந்த மனசுல பட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் ஜீவபாவத்துல மாட்டிக்கிட்டு இந்த உபாதியோட பந்தப்பட்டு நான் என்ன பண்றேன்? தேகம் நான், மனசு நான், புத்தி நான், இந்திரியம் நான் அப்படின்னு அதுலெல்லாம் படக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷனை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரிஜினலை வந்து பாத்தீங்கன்னா நான் அறியாம போயிட்டேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரிஜினல் பக்கத்திலேயே தான் இருக்கு. அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? அதோட மாயையினால என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம் எல்லாம் மாயையினால உண்டாச்சு. அந்த மாயையில உண்டானதுல இந்த நான்ற ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும் போது நான் என்ன பண்றேன்? நான் புத்தி அப்படின்னு ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுச்சு? புத்தியை பிடிச்சிக்கிச்சு. புத்தியை பிடிச்சிக்கிட்டு அகங்காரம் நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு அகங்காரப்படுது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனசை பிடிச்சிக்குது, இந்திரியத்தை பிடிச்சிக்கிட்டு நான் தேகம்னு பிடிச்சிக்குது, எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு நான் ஐயோ சம்சாரியா இருக்கேன், நான் பிறந்தேன் இறந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறி இந்த சம்சார சாகரத்தில் பிறந்து இறந்து அநேக முறை நடக்குது. இப்போ என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீவனை முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவனை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவனை வந்து அறியணும், திரஷ்டாவா அறியணும். முதல்ல ஜீவ சுத்தியை நம்ம பண்ணணும். பாருங்க பாருங்க பாருங்கன்னு உங்களுக்குள்ளார பின்னாடியிலிருந்து நான் புஷ் பண்றது காரணமே அதுதான். முதல் உபதேசமே கீதால என்ன உபதேசம் பண்ணிருக்கு அர்ஜுனனுக்கு? ஏத்தானு பஷ்ய. அதுதான் முதல் உபதேசம். ஆரம்பத்துல அர்ஜுனனுக்கு சொல்றது இவை எல்லாத்தையும் நீ பாரு. ஏன் அப்படின்னா நீ பார்ப்பவன். அப்ப அந்த பார்ப்பவன் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, பார்க்கப்படும் வஸ்துவா எல்லாத்தையும் நெகேட் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா மிச்சம் ஒரு பார்ப்பவன் தான் நிற்பான். இப்ப சாஸ்திரம் சொல்றத பார்த்துக்கிட்டீங்கன்னா, உள்ள நான் பார்ப்பவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல போறார் ஆச்சாரியார். அப்ப உள்ளக்குள்ளார வந்து எத்தனை பார்ப்பவன் இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு பார்ப்பவன் மட்டும்தான். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜீவ சுத்தியை நடந்ததுக்கு பிறகு ஈஸ்வர சுத்தியும் பண்ணணும் அப்படின்னா இருக்கிறது ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் தான். ஒண்ணுதான் இருக்கு. ரிஃப்ளெக்ஷன் பார்க்கப்படுறதா இருக்கு. பிம்பமும் வாஸ்தவத்துல பிம்பம் ஒரிஜினல். அதுக்கு விஷயம் எது அப்படின்னா பிரதிபிம்பத்தையும் அது பார்க்கின்றது. அப்படி பார்க்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியமானது உண்டாகும். நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு ரிஃப்ளெக்ஷன் அந்த ஒரிஜினலை வந்து பாத்தீங்கன்னா அறிகிறது. இதுக்கு பேர் தான் பிரம்ம சாட்சா்காரம், ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்னு பல பெயர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அப்ப இந்த அத்தியாயத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான காரியம் பண்ண போறோம். என்ன காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து பிருகதாரண்யத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஒரு மந்திரம் இருக்கு. ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா, ஒரு விதி வாக்கியம் இருக்கு. மைத்திரேயிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாக்ஞவல்ய மகரிஷி வந்து தன்னுடைய பாரியா, தன்னுடைய மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லும்போது சொல்றார், ஹே மைத்திரேயி, என்ன அப்படின்னா ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா. டி அரேன்றதுக்கு அர்த்தம் டி. ரொம்ப பிரியமா பொண்டாட்டிட்ட சொல்றார் ஒய்ஃப்ட, டி ஆத்மாதான் டி உன்னை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆத்மாவை தான் பார்க்க வேண்டும், தரிசனம் பண்ண வேண்டும். அது மட்டும் இல்ல, அதுக்கு என்ன பண்றது? ஆத்மாவை தரிசனம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா. இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் மூலமா கேட்கணும். நிறைய வாட்டி திரும்ப 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 ஃபோக்கஸ் வரணும். ஓ நான் பார்ப்பவனா, திரும்ப 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 சொல்லி 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 டக்குன்னு பார்க்கிற தன்மை வராது. நம்ம மெர்ஜ் ஆகிட்டே இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும், நம்ம மனசையும் பார்க்கணும். ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எப்ப நீங்க மனசை பார்க்க ஆரம்பிச்சிருங்களோ அப்ப வந்து மனசுனால வரக்கூடிய துக்கம் உங்களுக்கு சம்பவிக்காது. எல்லாத்துக்கும் துக்க காரணம் எதுன்னா அந்த மனசு. இந்த வெளியில இருக்கிறத கூட ஆப்ஜெக்ட் பண்ணிடலாம், ஆனா இந்த மனசோட நமக்கு இருக்கிற அபிமானம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால எப்போ நீங்க மனசோட விற்த்திகளை வந்து மெதுவா 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 பார்க்க ஆரம்பிக்கிறீங்களா அப்ப என்ன பண்ணணும்? திரும்ப 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 நான் பார்ப்பவன், நான் பார்ப்பவன், திரஷ்டா திரஷ்டா திரஷ்டான்னு
இந்த ஆத்மாவை பத்தி திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பார்க் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா வர ஆரம்பிச்சிடும், ஒரு கிரிப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆமா அப்படின்னு அது வரைக்கும் திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது நல்லா ஸ்புரிக்கிற வரைக்கும், நான் திரஷ்டா தான் அப்படின்னு ஸ்புரிக்கிற வரைக்கும் அநேக வாக்கியங்களை, ஆத்மாவை பத்தின வாக்கியங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும் வேதாந்தம். அப்ப ஸ்ரோத்தவியம், சிரவணம் பண்ணியே ஆகணும். ஆத்மாவை பத்தி சிரவணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மந்தவ்யா, எப்படி நான் தான் உண்மை, மற்றதெல்லாம் பொய், நான் தான் அந்த பிரம்மமா இருக்கேன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது. நான் தான் பிரம்மமா, நான் தான் எல்லா தேகத்திலையும் இருக்கேனா, எனக்கு மேலதான் இந்த ஜெகத் எல்லாமே கல்பித்தமா இருக்கா, எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய லாஜிக்கை யூஸ் பண்ணி, சாஸ்திரத்துல சொல்ற லாஜிக்கை யூஸ் பண்ணி நல்லா மனனம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் பிரம்மம் தான், தங்கத்துக்கு மேல இருக்கிற ஆபரணம் மாதிரி பொய் எல்லாம் இருக்கிறது தங்கம் மாத்திரம்தான், நான் மாத்திரம்தான் சத்தியம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அறிஞ்சு அந்த பிரம்மத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானம் பண்றது நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். நிதித்தியாசிதவ்யா. மைத்ரேயி ஆத்மனோ வா அரே தர்ஷனேன ஸ்ரவணேன மத்யா விஜானேன இதம் சர்வம் விதித்தம். மந்திரம் சொல்லுது, இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா தர்ஷனம் பண்றதுனால, தர்ஷனம் பண்றதுக்கு என்ன பண்ணணும், நல்ல சிரவணம் பண்றதுனாலையும், மத்தியா சிரவணம் பண்ணிட்டு நல்ல மனனம் பண்றதுனாலையும், விஜானேன நிதித்தியாசனத்து மூலமா அனுபூதி சாட்சா்காரம் பண்றதுனாலையும் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு இதம் சர்வம் விதித்தம். இது எல்லாம் இந்த மொத்த பிரபஞ்சமும் பிரம்ம ரூபமா அறியப்பட்டதாக ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக ரகசிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அந்த சுக ரகசிய உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வச்சனம் வந்து முக்கியமானது. ஸ்ரவணம் தூ குரோ பூர்வம். இப்ப நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வேகா இருக்கும் சில பேருக்கு, புதுசா கேட்கறவங்களுக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு குருநாதர் மூலமா இப்ப வேதாந்த வாக்கியத்தை திரும்ப 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 கேட்கணும். ஒரு வாட்டி பகவத்கீதை எல்லாம் படிச்சா பத்தாது, எனக்கு தெரியும் நல்லா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா திரும்ப 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 பகவத்கீதையும் உபனிஷதங்களையும் நான்ற விஷயத்தையும், பிரம்மம்னா என்ன, ஈஸ்வரனா என்ன, ஆத்மானா என்ன, இந்த மாயைனா என்ன, இது எல்லாத்தையும் திரும்ப 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 குருநாதர் மூலமா சிரவணம் பண்ணணும். சுகரகசிய உபனிஷத்துல 13வது மந்திரம் சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவணம் து குரோ பூர்வம். முதல்ல சிரவணத்தை வந்து பாத்தீங்கன்னா குரு மூலமா சிரவணம் பண்ணணும். நேற்று ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி, நான் இதை பண்றேன் அதை பண்றேன். நான் முதல்ல கேட்டேன், எங்கேயா போய் சிரவணம் பண்ணீங்கன்னா இல்லை, ஃபர்ஸ்ட் போய் உங்க குருநாதர் போய் பிராப்தி பண்ணுங்க. குருநாதர் பிரிஸ்கிரிப்ஷன் எப்படி பண்றாரோ அது மாதிரி மெடிசின் எடுத்தீங்கன்னா தான் கரெக்ட் ஆகும். அப்போ ஃபோட்டோ வச்சுக்கிட்டுலாம் பண்ண முடியாது, புக்கை படிச்சுலாம் பண்ண முடியாது. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதர் மூலமா சிரவணத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், முதல்ல சிரவணம் பண்ணணும். மனனம் ததனந்தரம். சிரவணம் பண்ணியாச்சு அப்படின்னா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெருவில் அலைய வேண்டியதான். அதுக்கப்புறம் பிரம்மஞானி மாதிரி டூப்ளிகேட்டு சைனா மேக்கு பிரம்மஞானி மாதிரி அலைய வேண்டியதுதான். சிரவணத்துக்கு அப்புறம் பிரதானமான காரியம் மனனம் பண்ணணும், மந்தனம் பண்ணணும். நல்லா மோரில் கடைஞ்சோம் அப்படின்னா வெண்ணெய் திரண்டு வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி கடையலை அப்படின்னா என்ன ஆகும், கடையிலனா வெண்ணெய் கிடைக்காது. அப்போ மனனம் பண்ணும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா மேலே கீழே எல்லாத்தையும் பண்ண 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 வெண்ணெய் திரண்டு வர மாதிரி இந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு உங்களுக்கு உள்ளுக்குள்ளார சாலிட் ஆயிடும். இந்த உலகத்துல பார்க்கறதெல்லாம் பொய், எல்லாம் திருஷ்ய மாத்திரம் தான், இருக்கிறது ஒரே தத்துவம், அது நான் தான், அந்த நான் தான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருடமா ஒரு கன்விக்ஷன், ஒரு திருட நிச்சயம் வர வரைக்கும் மனனம் பண்ணணும். மனனம் ததனந்தரம் நிதித்தியாசனம் இத்தியேதத்து. அப்ப நல்லா வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிறது ஆத்ம தியானம் அப்படின்னு பேரு 6வது சாப்டர்ல சொல்லியிருக்கு. அதே மாதிரி 18வது சாப்டர்லயும் சொல்ல போறோம். அந்த தான்லயே வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிற அபியாசம் பண்றதுக்கு பேர் நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனத்தை பண்ணோன இத்தியதத்தை பூர்ண போதஸ்ய காரணம். பூரண போதஸ்ய அப்படின்னா நல்ல பூரண போதம் உண்டாகிறதுக்கு இதுதான் சாதனம். காரணம்னா சாதனம் அப்படின்னு சிரவண மன நிதித்தியாசனத்தை சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ முதல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா எஃப்ஐஆர், முதல் எஃப்ஐஆர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் தானே. அது போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டீட்டெயிலாம் இருக்காது. என்ன அப்படின்னு, கிரைம் என்ன நடந்திருக்கு, யார் விக்டிம், யார், என்ன, யார் நடந்தது, என்ன நடந்துச்சு அப்படின்னு மட்டும் ஒரு சின்ன பிளைனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எழுதிடுவாங்க. இவ்வளோதான். அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் பண்ணும்போது உங்களுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முதல் ஒரு ஞானம் கிடைக்குது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணமாக இருக்காது. மனனம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப மனனத்தினால அது நிச்சயமாகும். நல்லா ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் மனனம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனனத்தையும் ஆச்சாரியர் என்ன பண்ணுறார், பூர்வபக்ஷி ரூபத்தில் 2வது ஸ்லோகத்தில் இப்போ நான் பேசுறது எல்லாத்தையும் நிறைய ஆங்கிளில் வந்து என்ன பண்ண போகிறார், விசாரமும் பண்ண போகிறார். அப்போ சிரவணமும் கூடவே நடக்கும், மனனமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா மனனத்தையும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தனியாக இருந்துக்கிட்டு மற்ற உபனிஷதங்கள் எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு மனனத்தையும் வேற யாரையாவது கூட இருந்துக்கிட்டு ஒரு ஆச்சாரியர்களையோ சக பிரம்மச்சாரிகள்கிட்ட இருந்தோ மனனத்தையும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏகாந்தத்துக்கு போய் நிதித்தியாசனத்தில் இருந்தோம் அப்படின்னா பிரம்ம சாட்சா்காரம் நமக்கு உண்டாகும். 18th சாப்டரில் அதை சொல்ல போகிறேன். அப்போ இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்ம அனாத்ம விவேகம். இதுதான் பார்க்க போகிறோம். வேற வார்த்தையில் சொன்னீங்க அப்படின்னா திருஷ்ய விவேகம், அதுதான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுத்துக்கு வேற டெர்மினாலஜி தான் இந்த அத்தியாயத்துக்கு பேர் வச்சிருக்கு. என்ன பேர் வச்சிருக்கு? க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம். க்ஷேத்திரம் அப்படின்றதுக்கு அர்த்தம் திருஷ்யம், அப்புறம் க்ஷேத்திரஜன் அப்படின்றதுக்கு அர்த்தம் சாட்சி திரஷ்டா. இந்த ரெண்டுத்தையும் விபாகம் பண்றது அப்படின்னா பிரித்தறியக்கூடிய விவேகத்தை தான் இந்த 13வது சாப்டர் சொல்ல போகுது. பிரித்து அறிஞ்சோம் அப்படின்னா இருக்கிற ஒரே தத்துவம் அப்படின்றது நமக்கு தெளிவுக்கு வந்துடும். ஆயிடுச்சா? இப்போ அத்தியாயத்தோட நாமம் சொல்லியாச்சு. ஆச்சாரியர் என்ன பண்றாரு, ஒரு சம்பந்தம் பண்றார். சம்பந்த பாஷ்யம் வந்துரு இன்னைக்கு பாடத்துக்கு உள்ள நுழைஞ்சிரும். ஆச்சாரியார் வந்து சம்பந்தத்தை என்ன பண்றாரு, முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து இனி வரக்கூடியதையும் கனெக்ட் பண்றது. அதான் சம்பந்த பாஷ்யம் அப்படின்னு பேர். ஆச்சாரியர் சொல்றார், முதல்ல வந்துருங்க, சப்தமே அத்தியாயே, 7வது அத்தியாயத்துல நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 7வது அத்தியாயத்துல அப்படின்னா சூச்சிதே, 7வது அத்தியாயத்துல ஒரு இண்டிகேட் பண்ணப்பட்டது, குறிப்பால் சொல்லப்பட்டது. 7வது அத்தியாயத்துல என்ன குறிப்பால சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா துவே பிரகிருதி ஈஸ்வரஸ்ய, துவே பிரகிருதி ஈஸ்வரஸ்ய. ஈஸ்வரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரகிருதிகள் இருக்கின்றன. பிரகிருதினா காரணம். பகவானுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிமித்த காரணம்னு ஒன்று, இன்னொன்று வந்து உபாதான காரணம்னு ஒன்று. இந்த ரெண்டுத்தை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5ன்னு 2 ஸ்லோகம் 7வது அத்தியாயத்தில் 4, 5 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெஃபரன்ஸ் கொட்டேஷன் ஸ்லோகாஸ்ன்னு போட்டு நான் கொடுத்துருக்கேன். 7வது அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரகிருதிகள் சொல்லப்பட்டது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்னது, 4வது ஸ்லோகத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும், 7, 4ல் சொல்லப்பட்டது பூமி ராப்போ நலோ வாயு கம் மனோ புத்திரேவச்ச அஹங்கார இதீயம்மி பின்னா பிரகிருதிரஷ்டதா. 7, 4ல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது சொல்றார், முதல்ல பஞ்ச தன்மாத்திரைகள் எடுத்துடுறார். பிருத்திவி தன்மாத்திரை, ஜல தன்மாத்திரை, அக்னி தன்மாத்திரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாயு தன்மாத்திரை, ஆகாச தன்மாத்திரை, மொத்தம் 5 இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறார் தன்மாத்திரை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுக்கணும் அப்படின்னா அகங்கார தத்துவத்தை, மனசுனா அகங்கார தத்துவத்தை எடுத்துங்க. மனசுன்றதுக்கு அர்த்தம் அகங்காரம் ஒன்று, அப்புறம் புத்தின்றதுக்கு அர்த்தம் மகத் தத்துவத்தை எடுத்துங்க. மகத்துன்னு சொல்லக்கூடிய புத்தி தத்துவம். அதுக்கப்புறம் அகங்காரன்றதுக்கு அர்த்தம் இங்கே போட்டிருக்க அகங்காரத்துக்கு அர்த்தம் அவ்யக்தம்னு எடுங்க. மூல பிரகிருதி அவ்யக்தம்னு எடுங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகள். அதுக்கப்புறம் என்ன வந்துடுது உங்களுக்கு, அகங்காரம், அப்புறம் மகத் தத்துவம், அதுக்கப்புறம் அவ்யக்த தத்துவம். மொத்தம் 8 தத்துவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 8 வந்து பார்த்தீங்கன்னா சாங்கியத்தில் படிச்சிருப்போம். அவ்யக்தத்திலிருந்து எது உண்டாச்சு, மகத் தத்துவம் உண்டாச்சு. முதல்ல புத்தி தத்துவம் வேக்கப் ஆகும். தூக்கத்துல இருந்து வெளிப்படுறீங்க. தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகும்போது எங்கிருந்து வேக்கப் ஆனீங்க அப்படின்னா ஒன்னும் தெரியலன்றதுல இருந்து தான் நம்ம வேக்கப் ஆகும். அந்த ஒன்னும் தெரியலன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர், அவ்யக்தம்னு பேர். அதுக்கு பேர் வெளிப்படாத தத்துவம், மாயா. அதுல இருந்து முதல்ல வேக்கப் ஆகும்போது எது வேக்கப் ஆகுதுன்னா புத்தி தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வேக்கப் ஆகுது.
அந்த புத்தி தத்துவத்துக்கு பேர் மகத் தத்துவம் அப்படின்னு பேர். அந்த புத்தி வேக்கப்பான மாத்திரத்துல இமீடியட்டா நான் பரமஹம்சானந்தா அப்படின்னு அகங்காரம் அதுக்குள்ளார வந்துடுது. அகங்கார தத்துவம் ரெண்டாவது வந்துடுது. இந்த ரெண்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அகங்கார தத்துவத்துல இருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னா பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாச்சு. அப்ப அவ்யக்தம், மகத்து, அதுக்கப்புறம் அகங்காரம், அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள், மொத்தம் 8 தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா காலையில வேக்கப்பாகுது. இந்த 8 தத்துவங்களுக்கும் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லும்போது சொல்றாரு, பின்னா பிரகிருதி அஷ்டதா. எனக்கு வேறான பிரகிருதி. எனக்கு வேறானதுன்னு என்ன அர்த்தம்? நான் இல்லை, மாயா வேற, நான் வேற. பின்னா பிரகிருதி அஷ்டதா, எனக்கு வேறான உபாதான காரணம் மாயா. அதுல இருந்து 8 தத்துவங்கள் சொல்லியாச்சு. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5வது ஸ்லோகத்துல 7:5 சொல்றார், अपरेयमिदस्त्वन्यां प्रकृतिं विद्धि मे परां जीवभूतां महाबाहो ययेतं धार्यते जगत्. அந்த 5வது ஸ்லோகத்துல சொல்லும்போது சொல்றார், அபரா இயம், இந்த பிரகிருதிக்கு இந்த பின்ன 8 பிரகிருதி சொன்னமே இதுக்கு வேறானதாக, அபரா பிரகிருதிக்கு வேறானதாக என்ன அப்படின்னா பரா பிரகிருதி என்று என்னை அறிந்து கொள்வாயாக. என்னை வந்து பாத்தீங்கன்னா பரா பிரகிருதி அப்படின்னு அறிந்து கொள். பரா பிரகிருதினா என்ன அர்த்தம்னா மாயை இல்லாதது, மாயைக்கு ஆதாரமா இருக்கிறது, பியூர் கான்சியஸ்னஸா இருக்கிறது. அந்த பரா பிரகிருதின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அதுதான் நிமித்த காரணம் நம்ம சொல்றோம், ஆதாரம். அதை சொல்லும்போது சொல்றாரு ஜீவபூதாம். அது எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் 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 நம்ம சொல்றோம்ல. அப்ப என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துங்க. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்குனேன், அந்த நான் இருக்கேனா? ஆமா நான் இருக்கேன். அதுக்கு ஏதாவது நாமரூபம் இருக்கா? நாமரூபம்லாம் ஒண்ணும் இல்லை, வெறும் உணர்வா இருக்கிறது, கான்சியஸ்னஸா இருக்கிறது, அறிவா இருக்கிறது. இதுக்கு அந்நியமா இருக்கிறதா ஒன்னும் தெரியலன்ற அவ்வியக்தம். அவ்வியக்தத்திலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா மகத்து வேக்கப்பாகுது. அதுக்கப்புறம் அகங்காரம் வேக்கப்பாச்சு. அப்ப பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து தான் பஞ்சமகாபூதங்கள். பஞ்சமகாபூதங்களோட காரியம் தான் இந்த மொத்த என்டையர் தேகமும் இந்த சிருஷ்டியும். அப்ப மொத்தம் 8 தத்துவங்கள், 8 தத்துவங்கள் மொத்த பிரபஞ்சத்தை 8 ஆக்கிருங்க. 8க்கு அந்நியமா இருக்கிறது யாருன்னா நான் 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 சொல்லக்கூடிய ஜீவபூதாம் மகாபாகோ. ஜீவ வடிவா இருக்கிறது. ஜீவ வடிவனா என்னது? நான் நான் நம்ம சொல்றோமே அதானே ஜீவன். நான் அந்த நானா இருக்கிறது எதுவோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பரா பிரகிருதி. அதுதான் என்னுடைய பிரகிருதி. ஒரே ஒரு பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கார், அநேக ஜீவராசிகளோட ஹிருதயத்துல ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது எல்லா ரிஃப்ளெக்ஷனும் நான் நான் எல்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்கோம். எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் சகல ஜீவராசிகள்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல அந்த ஒரே கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது, விதவிதமா ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் கேட்கிறேன், ரிஃப்ளெக்ஷன் வேறையா, பிம்பமும் ரிஃப்ளெக்ஷனும் வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சுவாமி, வேற வேற எல்லாம் இல்ல. பிம்பம் தான் பிரதிபிம்பம், பிரதிபிம்பம் தான் பிம்பம். ஏன்னா ரெண்டுத்திலேயே ஒரே தன்மை தான் இருக்கு, பிரகாசிக்கிற தன்மை. அப்ப ஜீவன் அப்படின்ற வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா வெறும் பிரகாசம். இதுதான் 2வது பிரகிருதி. அப்ப இந்த 2 பிரகிருதியை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இங்க வந்துருங்க, இப்ப சாப்டருக்கு வந்துருங்க, 13வது சாப்டர்ல அவதாரிக்கா பேச ஆரம்பிக்கிறார். இந்த 2 காரணங்களையும் கீதால 7:4 7:5 2 ஸ்லோகங்கள்ல ஈஸ்வரனுக்கு 2 பிரகிருதி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிமித்த காரணம் உபாதான காரணம் 2த்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. சொல்லிட்டு இது ஆச்சாரியர் சொல்றார், திரிகுணாத்மிகா அஷ்டதா பின்னா அபர. இந்த 3 குணங்களுடையது திரிகுணாத்மிகா அப்படின்னு பேரு. திரிகுணாத்மிகான்னு அர்த்தம் 3 குண வடிவானதுவள். மாயா எப்படிப்பட்டவள்? திரிகுணாத்மிகா மாயா. 3 குணங்களை உடைய மாயா அவள் தான் என்ன பண்றா அப்படின்னா 8 விதமா அஷ்டதா பின்னா 8 விதமா பிரிந்திருக்கிறாள். அவ வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவ அப்படின்னா அபரா, கீழானவள். கீழானவள்னா என்ன, எதுக்காக கீழானவள்னு சொல்றீங்க அப்படின்னா சம்சார ஹேத்துவாத். இந்த சம்சாரத்துக்கு வந்து காரணமா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாயா தான். 8ஆ பிரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஹிம்சப்படுத்துறா, எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறா, சம்சாரத்தை உண்டு பண்றா. அதனால அவளுக்கு என்ன பேரு, கீழான பிரகிருதி அப்படின்னு பேர் வச்சு. இதுக்கு அடுத்தது பராச்ச. பரா பிரகிருதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்யா.
இவளுக்கு வேறானதா வந்து பாத்தீங்கன்னா அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு. எது இருக்கு அப்படின்னா ஜீவபூதா. ஜீவபூத்தான என்ன அர்த்தம்? ஜீவ வடிவானவள். வடிவானவன் ஒருத்தன் இருக்கான் உள்ளேயே, ஜீவனா இருக்கான். ஜீவன் யாரு சுவாமி அப்படின்னா க்ஷேத்திரஜ்ஞ லக்ஷணா ஈஸ்வராத்மிகா. அந்த நான் சொல்லக்கூடியவனா இருக்கமே, அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா பார்ப்பவன் திரஷ்டா. இந்த நான் பார்க்கிறேன். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எதை பார்க்கிறேன்? தூக்கத்துல நான் சதா பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட சுபாவமே அதான். தூக்கத்துல ஒன்னும் தெரியல அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சுகமா தூங்குனேன், ஒன்னும் தெரியலன்னு தூக்கத்துல நான் ஒன்னும் தெரியலன்ற மாயையும் நான் பார்த்தேன். காலையில வேக்கப்பாயினேன், வேக்கப்பாகும்போது புத்தியை பார்த்தேன், மனசை பார்த்தேன், இந்திரியங்களை பார்க்கிறேன், இந்த ஜெகத்தை பார்க்கிறேன். அப்ப என்னுடைய சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ப்பவன். அந்த பார்ப்பவனுக்கு பேர் தான் க்ஷேத்திரஜன் அப்படின்னு பேர். க்ஷேத்திரஜ லக்ஷணா. சரி, அந்த க்ஷேத்திரஜன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வராத்மிகா. அந்த பார்ப்பவன் யாரு அப்படின்னா ஈஸ்வர வடிவானவன். அப்ப நான் அப்படின்னு உள்ளுக்குள்ளார பார்க்கிறவன் இருக்கானே, அவன்தான் சாட்சி. அவன்தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். அவன்தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அறிபவன். அவன்தான் பராப்பிரகிருதி அப்படின்னு பேர். அப்ப பராப்பிரகிருதி நான் அப்படின்னு ஒரிஜினல் பிம்பம். அபராப்பிரகிருதின்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எது? ஒன்னும் தெரியல தூக்கத்துல, அப்புறம் புத்தி, அப்புறம் மனசு, அதுக்கப்புறம் இந்திரியங்கள், இந்த பஞ்சபூத்தங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபராப்பிரகிருதிக்குள்ளார வந்தோம். மொத்தம் 8 தத்துவங்கள். 8 தத்துவங்களோட எலாபரேட் ஃபார்ம் தான் இந்த மொத்த ஜெகத்தம். அப்போ இந்த புத்தி மனசுல எல்லாம் ரிஃப்ளெக்ஷன் உண்டாகுதே சுவாமி, அந்த ரிஃப்ளெக்ஷனும் கூட பார்க்கப்படுவது. ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல ரிஃப்ளெக்ஷன், வாஸ்தவத்துல என்னது? ஒரிஜினல் தான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா 7வது சாப்டர்ல சொல்லப்பட்டதை சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு அப்படி கண்டினியூ பண்ணுங்க பாஷ்யத்துல. யாபியாம், அடுத்த பேஜுக்கு வந்துருங்க. யாபியாம் பிரகிருதிபியாம். எந்த இந்த 2 பிரகிருதி இருக்கு பாத்தீங்களா, பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி, இந்த 2த்துல ஈஸ்வரோ, ஈஸ்வரன் சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெகத் உற்பத்தி ஸ்திதி லயஹேத்துவம் பிரதிபத்தியதே. ஈஸ்வரன் யார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த சுத்த சைத்தன்யத்தோட இந்த மாயையை சேர்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன். இந்த சுத்த சைத்தன்யத்துல சேர்ந்து இருக்கிற ஈஸ்வரன் இருக்கிற இந்த மாயா சக்தியை பிரிச்சிங்க அப்படின்னா என்ன வந்துடும் அப்படின்னா சுத்த சைத்தன்யம். அப்ப மனசுல வச்சுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனும் சுத்த சைத்தன்யம் வேற இல்லை. மாயா சேர்ந்தா ஈஸ்வரன், மாயா விட்டுச்சு அப்படின்னா அவருக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்த சைத்தன்யம். இதுல ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், இந்த சுத்த சைத்தன்யத்தை எப்படி சுவாமி அறிகிறது அப்படின் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல சூத்திரமே இருக்கு. ஜென்மாத்யஸ்ய யதஹா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு பிரம்மசூத்திரத்துல. ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காக்கா உட்கார்ந்த வீடு அப்படின்னு ஒரு நான் ஏற்கனவே உங்களுக்கு லட்சணம் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமரோட வீடு எதுங்க அப்படின்னு என் தெருவில் வந்து ஒரு கார்னர்லேருந்து ஒருத்தர் உள்ளே வந்து கேட்குறார். நான் சொல்கிறேன் ராமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடா ஜி அதோ பாருங்கள் லாஸ்ட்டில், தெருவோட லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். ஆமாம் இருக்குது. மஞ்சள் வீடு இருக்கா ஜி? மஞ்சள் வீடு 2 இருக்கே ஜி. அங்கே பாருங்கள் ஒரு காக்கா உட்காந்துருக்கு பாருங்கள், வீட்டுக்கு மேலே ஒரு காக்கா உட்காந்துருக்கலாம். ஆமாம், அந்த காக்கா உட்கார்ந்த வீடு தான் நீங்கள் தேடி வந்த ராமரோட வீடு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன்னு வச்சுங்க. அப்ப இவர் போவார், நடந்து போவார். அந்த தெருவோட எண்டுக்கு போறதுக்குள்ளார அந்த காக்கா என்ன பண்ணிடும்? ஓடி போயிடும். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காக்காவை அடையாளமா வச்சு நீங்க போக வேண்டிய வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சன் போயிடுற. அதே மாதிரி ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த பிரம்மத்தை அறியறதுக்கு ஈஸ்வரனை பிடிச்சுதான் சுத்த பிரம்மத்தை அடைய முடியும். ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு, ஈஸ்வரன் அப்படின்னாவே பராப்பிரகிருதியும் அபராப்பிரகிருதியும் சேர்ந்து இருக்கிற ஃபார்முக்கு பேர் தான் நிமித்த காரணம், உபாதான காரணம். சுத்த சைத்தன்யம் நிமித்த காரணம், உபாதான காரணம் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் காசு இது அப்படின்னா இந்த மாயா. இந்த 2ம் சேர்ந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேர் கிடைச்சிருக்கு. அந்த ஈஸ்வரன் தான் இங்க சொல்றாரு யாபியாம் பிரகிருதிபியாம் ஈஸ்வரம். எந்த 2 பிரகிருதிகளோடு சேர்ந்து ஈஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா அவருக்கு ஈஸ்வரன்ற பேர் வந்துருது. அவர் என்ன பண்றார்? ஜெகத்து உற்பத்தி ஸ்திதி லயஹேத்துவம். அவர்தான் இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டிகர்த்தாவாகிறார், அவர்தான் ஸ்திதிகர்த்தாவா இருக்கார், அவர்தான் இந்த எல்லா ஜெகத்தையும் லயம் பண்ணக்கூடியவரா லயகர்த்தாவாகவும் காரணமா இருக்கார் என்பது பிரதிபத்தியதி.
அறியப்படுகின்றது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்த பிரம்மம் தான் மாயையோடு சேரும்போது ஈஸ்வரனாச்சு. ஈஸ்வரனா இருக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? சுத்த சைத்தன்யமா தான் இருக்கார். அதனால்தான் பெரியவங்க பாடினதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கலந்து கலந்தே இருக்கும். நிர்குணமும் சகுனமும் கலந்து கலந்தே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஒண்ணுதான். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல மாயான்னு ஒரு வஸ்து இருக்கா அப்படின்னா மாயைன்னு ஒரு வஸ்து இல்லவே இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும், நம்ம இந்த ஜெகத்தை பார்க்கிற வரைக்கும், என்ன பார்க்கிற வரைக்கும், தேகமா பார்க்கிற வரைக்கும் ஒரு ஈஸ்வர தத்துவத்தை வச்சுக்கிட்டு அவர்தான் இந்த ஜெகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி லயக்கர்த்தான்னு பார்த்துக்கிட்டே போறது. அதை பிடிச்சு 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 ஒரு டைம்ல என்ன பண்ணுவோம், காக்கா பறந்து போற மாதிரி அது போயிடும். அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா அகம் அப்படின்னு, நான் தான் அந்த ஈஸ்வரன் அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மின்னு அறிய முடியும் உங்களுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜென்மாத்தியசிய யதகன்னு பிரம்மசூத்திரத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த ஒரு லைன் தான் ஜென்மாத்தியசிய யதக. அது மூலமா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாச பகவான் சொன்னார், இந்த ஜெகத்தோட சிருஷ்டி ஸ்திதி லயம் எதிலிருந்து உண்டாயிற்றோ அதுவே பிரம்மம் அப்படின்ட்டார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இங்க ஆச்சாரிய சொல்றார். அப்ப ஈஸ்வரன் தான் இந்த ஜெகத்துக்கு காரணம். தத்திர இதுல க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ லக்ஷண பிரகிருதித்வய நிரூபணத்வாரே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த அத்தியாயத்துல க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது எல்லாம் திருஷ்யம். க்ஷேத்திரம் அப்படின்னா திருஷ்யம், அனாத்மா. இந்த பின்னா பிரகிருதி அஷ்டதானி 8 விதமான பிரகிருதி சொன்னல, இந்த மாயையோடு சேர்ந்த 8 விதமான தத்துவங்களும் க்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் க்ஷேத்திரஜன் அப்படின்னா அறிபவன், பார்ப்பவன். யாரு? நான். இந்த ரெண்டுத்தையும் க்ஷேத்திரஜன்னு பேரு. இந்த ரெண்டு லட்சணங்களை உடைய ஆத்மா அனாத்மான்னு சொல்லலாம், தர்ஷ்டா திருஷ்யம்னு சொல்லலாம். இந்த 2 லட்சணங்களை உடைய பிரகிருதி துவய, இந்த 2 பிரகிருதியையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நிரூபண துவாரேன இந்த 2த்தையும் தனித்தனியா என்ன பண்ண போறோம், பிரிச்சு பிரிச்சு பேச போறோம், நிரூபணம் பண்ண போறோம். இதுதான் ஜடம், ஜடம் தான். பார்ப்பவன் பார்ப்பவன் தான், பார்க்கப்படும் வஸ்து பார்க்கப்படும் வஸ்து தான். எந்த காலத்திலையும் திருஷ்யம் திரஷ்டாவா ஆகவே ஆகாது. பார்க்கப்படும் வஸ்து எதுவுமே நானா ஆக முடியாது. நான் பார்ப்பவன் எந்த காலத்திலையும் பார்க்கப்படும் வஸ்துவா ஆக முடியாது. நான் ஆப்ஜெக்ட் ஆக முடியாது. அதே மாதிரி ஆப்ஜெக்டும் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்டா நானா ஆக முடியாது. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏன் அந்த அளவுக்கு கிளாரிட்டியோட என்ன பண்ண போறோம், இந்த 3 அத்தியாயத்துல செப்பரேட் பண்ணி பிரிச்சு 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 பார்க்க போறோம். இந்த பிரிச்சு பார்த்து திரஷ்டா திரஷ்டாதான், திருஷ்யம் திருஷ்யம் தான், ஆத்மா ஆத்மாதான், அனாத்மா அனாத்மா தான் அப்படின்னு நிரூபணம் பண்றது மூலமா, நிரூபண துவாரேன நிரூபணம் பண்றது மூலமா தத்வது ஈஸ்வரஸ்ய, அந்த 2 பிரகிருதியையும் உடைய ஈஸ்வரன் இருக்கார்ல, ஈஸ்வரனுக்கு 2 பிரகிருதின்னு பார்த்தோம். தத்வத் அப்படின்னா அதனை உடைய, அந்த 2 பிரகிருதியையும் உடைய ஈஸ்வரஸ்ய, ஈஸ்வரனை தத்துவ நிர்தாரணார்த்தம், அந்த ஈஸ்வரனோட தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயம் பண்றதுக்காக, நிச்சயம் பண்றதுக்கு, கன்க்ளூஷன் வரதுக்காக என்ன பண்ண போறோம், க்ஷேத்திர அத்தியாய ஆரம்பியதே. இந்த க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய அத்தியாயம், இதுக்கு பேர் என்ன பேரு, க்ஷேத்திர அத்தியாயம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா பேர் மேல எழுதிக்கலாம். இதுக்கு என்ன பேரு, க்ஷேத்திர அத்தியாயம் அப்படின்னு இந்த 13வது சாப்டருக்கு பேர். நிறைய பேர் பரம்பரையில ஏகப்பட்ட பேர் வச்சிருப்பாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிருக்கேன், ஆத்ம அனாத்ம விபாக யோகம்னே கூட போட்டுக்கலாம். க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம் இருக்கு, அதுக்கு பதிலா ஆத்ம அனாத்ம விபாக யோகம்னு போட்டுக்கலாம். ஆத்ம அனாத்ம விவேக அத்தியாயம்னு போட்டுக்கலாம். ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா க்ஷேத்திர அத்தியாயம்னு ஒரு பேர் கொடுக்கிறார். இந்த 13வது சாப்டர் க்ஷேத்திர அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுது. சரி, ஆரம்பிச்சதுக்கு பிறகு டைரக்டா உள்ள நுழைஞ்சிடலாம சாமி, ஆத்மாவை புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ ஈஸிலாம் இல்லை சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிரவணம் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய புண்ணியம் வேணும். மனுஷியானம் சகஸ்திரேஷு அப்படின்னு ஏற்கனவே கீதால சொல்லியாச்சு. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் யாரோ ஒருத்தர் 2 பேர்த்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது புரியுது. நேற்று ஒரு டென்டிஸ்ட்ட போயிருந்தேன், நல்லா படித்தவங்க, நல்ல பெரிய படிப்பு, நல்ல டாக்டர். சாமி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் தெரியும் எனக்கு இவங்களுக்குலாம் சம்மந்தமே இருக்காது, லைட்டாக சொல்ல ஆரம்பித்தேன். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு, அந்த ஆத்மா அனாத்மா, ஆத்மா நாங்கள் இந்த லைஃப் அப்படின்னு சொல்றது கூட அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன தெரிஞ்சது அப்படின்னா நல்லா
பக்தி அதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஆத்ம விஷயத்தை பத்தி யாருக்குமே தெரியல. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல வந்து ரொம்ப அரிதாதான் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியசாலிகள் சில ஏதோ ஜென்மத்துல நம்ம பண்ண புண்ணியம் இந்த ஆத்ம அனாத்மாவை விவேகம் பண்ணி தெரியறதுக்கான ஒரு கீதையை கேட்கறதுக்கோ வேதாந்தம் கேட்கறதுக்கோ ஒரு புண்ணியம் இருக்கு. போதுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்கறதுக்கு ஒரு புண்ணியம் இருந்தாலும் அதை அனுபூதி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் குவாலிட்டிஸ் அதிகமா இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக தான் ஆச்சாரியர் என்ன பண்ணாரு அப்படின்னா அடுத்த பேராகிராஃப்ல சொல்றாரு, அதீத அனந்தராத்தியாயேச்ச, அதீதானந்தர அத்தியாயேச்ச, கடந்து போன அத்தியாயத்தில், கடந்து போன அத்தியாயத்துல 12வது சாப்டர், அதுல வந்து பாத்தீங்கன்னா 13வது ஸ்லோகத்துல இருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் அத்தியாயம் முடிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 35 குவாலிட்டிஸ் நம்ம பார்த்திருக்கோம். சச்சமே பிரியக, சச்சமே பிரியக, எனக்கு இவன் பிரியமான பக்தன், எனக்கு இவன் பிரியமான பக்தன் அப்படின்னு ஆச்சாரியர் 35 குவாலிட்டிஸை வந்து பாத்தீங்கன்னா நிர்குண பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்கு சாதனங்களா வந்து பாத்தீங்கன்னா தர்ம கூட்டங்கள் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்ணார், கிருஷ்ண பரமாத்மா 12:13 இருந்து 12:20 வரைக்கும் 8 ஸ்லோகங்கள்ல என்ன பண்ணிருக்கார் சொல்லியிருக்கார். எப்படி சொன்னார், அத்வேஷ்டா சர்வபூதானாம் அப்படின்னு ஆரம்பிச்சு, அத்வேஷ்டா சர்வபூதானாம் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா துவேஷம் இல்லாமல் இருத்தல் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு 35 குவாலிட்டிஸை வந்து பாத்தீங்கன்னா சொன்னார். இத்தியாதினா என்ற முதலான ஸ்லோகங்கள் மூலமா யாவத்து அத்தியாய பரிசமாப்தி, எது அந்த அத்தியாயம் 12வது அத்தியாயம் முடிகிற வரைக்கும் 20வது ஸ்லோகம் வரைக்கும் 8 ஸ்லோகங்கள்ல தாவத்து அது வரைக்கும் தத்துவ ஞானினாம் சந்நியாசினாம். தத்துவ ஞானிகள் அப்படின்னு அர்த்தம் இப்ப நம்ம படிச்சிருவோம், இந்த கீதா முடிச்சிரும், உபனிஷத்தும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்துடுவேன், எல்லாம் தெரிஞ்சிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டை உண்டாகுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்டை உண்டாகிறது அவ்வளவு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்ப நான் என்ன பண்ணுவேன், லீவு நாள்ல இருக்குன்னு வச்சுங்களேன், கிளாஸ் இருக்காது, இப்ப 6:30 மணி வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுஷ்டானத்துல இருக்கேன். பொதுவாக வந்து லீவு நாளில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அனுஷ்டானம் பண்ணி முடிச்சோன்னே சொச்சமாக என்ன பண்ணுவேன், பார்க்கிறவன்லேயே நிற்பேன். நான் முயற்சி பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், மனசில் என்ன போயிட்டு இருக்கு, காலையிலேயே ஆரம்பிச்சிடுவேன். அதுதான் என்னோட முதல் இது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படியே ஒரு பொம்மை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவேன் வருவேன். வந்ததுக்கு அப்புறம் ஒரு 9-9:30 மணிக்கு என்ன ஆயிடுன்னா எப்போ மிஸ் ஆகி போனேன்னே தெரியாது. பார்ப்பவன்ற எண்ணத்திலிருந்து பார்க்கப்படும் இந்த வஸ்துக்களோட தேகத்தோட மிக்ஸ் ஆகி என்ன பண்ற விவகாரத்துல நிறைய விவகாரம் போக ஆரம்பிச்சு. அப்புறம் திரும்ப அனுஷ்டானம் ஈவினிங்ல பண்ணதுக்கு பிறகு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா திரும்ப அப்படியே கொஞ்சமா போயிட்டே இருக்கும், ஒரு 1 மணி நேரம் அப்படி போகும். அப்புறம் திரும்ப யாராவது வராங்க விவகாரம் பண்றோம் அப்படின்னா டக்குன்னு சிங்க் ஆயிடும். அப்ப அந்த பார்ப்பவன்ல நிக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய எபிலிட்டி தேவைப்படுது, சக்தி சாமர்த்தியம் தேவைப்படுது. இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குவாலிட்டிஸ் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த திரஷ்டால நிக்கிற சாமர்த்தியம் உண்டாகும். தான்ல நிக்கிறதுன்றத அந்த திரஷ்டால நிக்கிற அதுக்கு பேர் என்ன பேருன்னா நிஷ்டான்னு பேர். அதுக்கு பேர் என்ன பேரு, தத்துவ நிஷ்டான்னு பேர். தத்துவஜன் அப்படின்னா என்ன அர்த்தம், தத்துவஜா அப்படின்னா தத்துவத்தை அறிந்தவன், தத்துவ நிஷ்டன் அப்படின்னா தத்துவத்துல நின்னவன், ஜீவன் முக்தன் அப்படின்னு பேர். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லி ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் அப்படின்னு அங்க சொல்லிச்சு. அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த 8 ஸ்லோகங்கள் மூலமா 35 குவாலிட்டிஸ் மூலமா போன அத்தியாயத்துல எண்டுல தத்துவ ஞானினாம் சந்நியாசினாம், தத்துவத்தை சிரவணம் பண்ணியாச்சு, மனனமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சன்னியாசிகள் நல்லா தியாகமும் பண்ணியாச்சு. அப்படி தியாகமும் பண்ண சன்னியாசிகளுக்கு நிஷ்டா யதா, நிஷ்டையானது எவ்விதமா சொல்லப்பட்டதோ அப்ப நிஷ்டைய அடையணுன்றதுக்காக தான் குவாலிட்டிஸ் எல்லாம். நிஷ்டை அடையணும் அப்படின்னா குவாலிட்டிஸ் வேணும், எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னா குவாலிட்டிஸ் தேவையில்லை. அப்ப வந்து படிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம், எனக்கும் தெரியும் தத்துவ ஞானம்னு, ஆனா நிஷ்டை கிடைக்காது உங்களுக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேக சூடாமணியில சொல்லும் போதே அவர் சொல்றார், விவேக சூடாமணி ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம், ஏசு சத்ஸ்வேவ சந்நிஷ்டா யதாபாவே ந சித்தியதி சாதனானி சத்வாரி கதிதானி மனிஷிபிகி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்து விவேகச்சூடாமணி சொல்றார். ஏசு சத்ஸ்வேவ சந்நிஷ்டா, எவைகள் இருந்தால்
ஆத்ம நிஷ்டை கூடுமோ? எவைகள் இல்லை என்றால் ஆத்ம நிஷ்டை கூடாதோ, சம்பவிக்காதோ அந்த சாதனங்கள் 4 அப்படின்னு சாதன சதுஷ்டயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த 35 குவாலிட்டிஸ் இனி 13வது சாப்டர்ல ஒரு 20 குவாலிட்டிஸ் சொல்ல போறோம். இதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்னதா சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னா சாதன சதுஷ்டயத்துக்குள்ளார கொண்டு வந்தார். அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சன்னியாசிகளுக்கு நிஷ்டாயதா, நிஷ்டை எப்படி அடையப்படும் என்று சொல்லப்பட்டதோ, தே வர்த்தந்த யதா தே வர்த்தந்த இது, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஒரு நல்ல நிஷ்டையில ஒரு ரமண பகவான் மாதிரியோ பெரியவங்க மாதிரி சதாசிவ பிரம்மேந்தர் மாதிரி அனுபூதிமான்கள் பாத்தீங்கன்னா எப்படி வர்த்தந்தை, எப்படி அவங்க ஜீவனத்துல இருந்தாங்க, எப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு அப்படின்னு. இது ஏதத்து உக்தம். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா அந்த 8 ஸ்லோகங்கள்ல பாத்தீங்கன்னா ஞானிகளோட நிஷ்டர்களோட லட்சணங்கள் பாத்தீங்க அப்படின்னா எங்க சொல்லப்பட்டது? 12:8 12:20 வரைக்கும் சொல்லியாச்சு. சாதகர்களுக்கு சாதனம் அடாப்ட் பண்ணணும். அதை சித்தர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அது சுபாவமா சித்தி ஆயிருக்கும். அதை பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சாச்சு. புனக மீண்டும் கேன புனகத்தே தத்துவஞானேன யுக்தோ. அப்ப கேள்வி வருது, அந்த அந்த பக்தர்கள், அந்த ஞான நிஷ்ட பக்தர்கள் பாத்தீங்க அப்படின்னா எந்த தத்துவ ஞானத்தினால, கேன தத்துவ ஞானேன, எந்த தத்துவ ஞானத்தினால், யுக்தாக கூடியவர்களா இருந்து கொண்டு, எந்த தத்துவ ஞானத்தோடு சேர்ந்து இருந்து கொண்டு, யதோக்த தர்ம ஆச்சரணாத் சொல்லப்பட்ட லட்சணங்களுடைய தர்மத்தை மெதுவா 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 அடாப்ட் பண்ணி அதை ஆச்சரணத்துல கொண்டு தர்மங்களை மொத்தம் எத்தனை 35 தர்மங்களை பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணி அதை ஆச்சரணத்தை கொண்டு என்ன பண்றாங்க? பகவதக பிரியா பவந்தி, பகவானுக்கு பாத்தீங்கன்னா பிரியமானவர்களாக ஆகின்றார்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏவம அர்த்தக ச, இந்த அர்த்தத்தையும் பாத்தீங்கன்னா அயம் அத்தியாய ஆரம்பியத்தை இதை சொல்லணுன்றதுக்காக. அப்ப தத்துவ ஞானத்தை அடைஞ்சவங்க எந்த தத்துவ ஞானத்து மூலமா பகவானுக்கு பிரியமானவர்களா ஆனாங்க. இப்ப எனக்கு தத்துவ ஞானம் இருக்கு, எனக்கு பாத்தீங்கன்னா சாஸ்திரம் படிச்சதுனால மனனம் பண்றதுனால இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுங்களா? ஒரே ஒரு காரியம் தான் பண்ணிட்டு இருக்கேன். அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ரி கருணம் முதிதா உபேக்ஷாயாம். இந்த 35 குவாலிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்றது மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப யாராவது கேட்பாங்க, எப்படி சாமி இம்ப்ரூவ் பண்றீங்க, பயம் இல்லாம எப்படி இருக்கீங்க எல்லாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தத்துவம் நல்லா புரிஞ்சதுனால, இது எல்லாம் பொய் அப்படின்னு நல்லா கன்விக்ஷன் ஆனதுனால, இந்த தேகாதிகள் எல்லாம் சொப்பன மாதிரி தெரியுது, இங்க ஒன்னும் காப்பாத்திக்கிறதுக்கு ஒன்னும் அவசியம் இல்லை அப்படின்னு நல்ல விவேகம் வந்ததுனால இந்த ஆச்சரணங்களை மெதுவா 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 அடாப்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ கேள்வி வருது, சுவாமி பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் ஈஸியா கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னா, என்னோட குருநாதர்கள் என்னோட ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப சுவாபாவிகமா அதுல இருந்தாங்க அப்படின்னா, அப்ப அவங்கள்ட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு தத்துவ ஞானம் இருந்திருக்கணும். அப்ப அந்த தத்துவ ஞானத்தை பாத்தீங்கன்னா நல்லா பிரிச்சு ஆத்ம அனாத்ம விவேகம் தான், அந்த செப்பரேட் பண்ற அந்த விவேகத்தை பாத்தீங்க அப்படின்னா சொல்வதற்காக இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, பிரகிருதிச்ச திரிகுணாத்மிகா. இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய 3 குணங்களை உடைய மாயா இருக்குல்ல, மாயான பிரகிருதினா என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா கீழே கொட்டேஷனே கொடுத்துருக்கேன் பாருங்க. ரெஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம். மாயையை பாத்தீங்கன்னா பிரகிருதி என்று அறிந்து கொள்வாயாக. இனிமே பிரகிருதின்னு இந்த அத்தியாயத்துல இருந்து நிறைய வார்த்தைகள் சொல்ல போறோம். பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் மாயான்னு பேர். மாயான்னு என்ன அர்த்தம்? மேஜிக் சக்தி. அந்த மாயா சக்தியை உடையவன் யாரு? மாயினம் து மகேஸ்வரம். அந்த மாயா சக்தியை உடையவன் எவனோ மாயாவி. அந்த மாயாவி யாரு? ஈஸ்வரன் அப்படின்னு அறிந்து கொள்வாயாக அப்படின்னு ஸ்வேதாஸ்வதரம் சொல்லுது. சரி, அந்த பிரகிருதின்றது இருக்குல்ல, பாஷ்யத்துக்கு பிரகிருதிச்ச திரிகுணாத்மிகா. பிரகிருதினா என்ன அர்த்தம்? 3 குணங்களை உடைய மாயா. அந்த மாயா என்ன பண்ணுதுன்னா சர்வ காரிய கரண விஷயாக்காரேன, அந்த மாயா தான் என்ன பண்ணுது அப்படின்னா சர்வ காரியங்களா. தூக்கத்துல இருக்கும்போது மாயாக்கு பேரு காரணம்னு பேரு, பீஜமா இருக்கு, ஒன்னும் தெரியல. அங்க பூமிக்கு கீழே இருக்கிற விதை மாதிரி, பூமிக்கு வெளியில தெரியல, விதை போட்டாச்சு ஆனா பூமிக்கு வெளியில தெரியல.
அது எப்ப தெரியும்? வேக்கப் ஆகும்போது தான் நமக்கு என்ன தெரியுது? புத்தி மனசு இந்திரியங்கள்லாம் வேக்கப் ஆகும்போது தான் செடி முளை வந்து, செடி வந்து, மரம் வந்து, காய் காய்ச்சி இதெல்லாம். அதே மாதிரி இந்த ஜெகத்து மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரத பிரபஞ்சம், சொப்பன பிரபஞ்சம், இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயையோட காரியம். அப்ப இந்த மாயா வந்து 3 குணங்களை உடைய இந்த மாயா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? சர்வ காரிய, எல்லா காரியங்களாகவும். அதே மாதிரி கரண, எல்லா நம்மள்ட்ட இருக்க இன்ஸ்ட்ருமெண்டலா இருக்கே, புத்தி மனசு இந்திரியங்கள், கர்மேந்திரியம் ஞானேந்திரியம், இது எல்லாத்துக்கும் பேர் கரண, இந்திரியங்களா கருவிகளா. விஷயாக்காரன, வெளியில இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டாவும் இந்த மொத்த பிரபஞ்சமா. இன்னொன்னு அர்த்தம் எடுப்பாங்க, சர்வ காரியன்றதுக்கு அர்த்தம் தேகம் எடுத்துங்க, கரணத்துக்கு அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துங்க, விஷயம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வெளியில இருக்கிறதெல்லாம் எடுத்துங்க, அப்படியும் அர்த்தம் பண்ணலாம். அப்ப இந்த மொத்த ஜெகத்தும் விஷயமா இருக்கிறது, அப்புறம் என்னோட இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறது, அப்புறம் இந்த தேகமா இருக்கிறது. காரியம்னா தேகம், கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம், கண்ணு காது மூக்கு வாயி, அதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம். இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 3 குணங்களை உடைய திரிகுணாத்மிகா மாயான்னு சொல்லக்கூடிய பிரகிருதி தான் என்ன பண்ணுது அப்படின்னா இத்தனையுமா பரிணதா. பரிணதான என்ன அர்த்தம்? பரிணமிக்கின்றது. இப்பதான் பரிணாமவாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பரிணாமவாதத்துல முக்கியமானது இந்த ஸ்லோகமும் நான் கீழே வந்து சூத்திரம் சொல்லியிருக்கேன் பாருங்க. யோக சூத்திரத்துல ஒரு முக்கியமான சூத்திரம், யோக சூத்திரத்துல 2:18 கீழே இருக்கு பாருங்க. பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம். பிரகாசம்னா சத்துவகுணம், கிரியா அப்படின்னா ரஜோகுணம், அதுக்கப்புறம் ஸ்திதி அப்படின்னா செயலின்மை, அது வந்து பார்த்தீங்கன்னா தமோ குணம். பிரகாஷ கிரியா ஸ்திதி, நல்ல பிரைட்டா அறிவு இருந்துச்சு அப்படின்னா அது சத்துவகுணம். ஒரே ஒர்க்காலிக்கா இருந்தா ரஜோகுணம். ஒரே தூக்கத்திலையும் சோம்பல்லையுமே இருந்துச்சு அப்படின்னா தமோ குணம். இந்த 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் சத்துவ ரஜஸ் தமசோட சுபாவம். அதோட வேலை என்ன சுவாமி அப்படின்னா பூதேந்திரியாத்மகம் சொல்லியாச்சு பாருங்க. இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா பஞ்சபூத்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயா தான், திரிகுணாத்மிகா மாயா தான். மாயை தான் இந்த பஞ்சபூத்தங்களா இருக்கு. இந்திரியங்களாவும் அதுதான் இருக்கு. இந்திரியத்துக்கு பேர் தான் கரணம்னு ஆச்சாரியர் சொல்லிட்டார். அப்ப இந்திரியங்களாவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்ட்ருமெண்டாவும் தேகத்தில் இருக்கிறது எல்லாம் மாயா தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்துக்கிட்டு பஞ்சபூத்தங்களாவும் இந்திரியங்களாவும் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுது சுவாமி இந்த மாயா அப்படின்னு கேட்டீங்கன்னா போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். போகத்தை கொடுக்கறதாவும் மோட்சத்தை கொடுக்கறதாவும். எது வரைக்கும் வைராக்கியம் வரலையோ அது வரைக்கும் சுகதுக்க போகத்தை மாயா கொடுத்துக்கிட்டே இருப்பா. அம்மா வந்து ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு. அதுக்கப்புறம் எப்ப வைராக்கியம் வருதோ அந்த க்ஷணத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? லிபரேஷனும் அம்மா தான் கொடுக்குறாங்க, மாயா அம்மா தான். இந்த சுபாவத்தை உடையவள் தான் திருஷ்யம் அப்படின்னு யோக சூத்திரத்துல திருஷ்யம்ன்ற மாயையை பத்தி லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாயா திரிகுணாத்மிகா மாயையோட பரிணாமம் தான். 2 ஐட்டம் தான் மனசுல வச்சுங்க. தூக்கத்துல எத்தனை இருக்கும்? தூக்கத்துல எத்தனை இருக்கும்? 2 தான் இருக்கும். நான் ஒன்றும் தெரியல, இவ்வளவுதான் தத்துவம், இவ்வளவுதான். இந்த நான்றது ஒரிஜினல். நானுக்கு பக்கத்துல இருக்கிற மாயான்றது வந்து பாத்தீங்கன்னா இல்லை, அதான் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு நம்ம சொல்றோம். அந்த ஒன்னும் தெரியலன்னு தூக்கத்துல நம்ம சொன்னமே, அந்த ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா திரிகுணாத்மிகா அவள் தான் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும்போது தேகமா காரியமா வேக்கப் ஆயிருக்கா, பரிணமிச்சிருக்கா. எப்படி மாயா சக்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவமா இல்லாத ஒரு புறாவை உண்டு பண்றான், ஒரு கர்ச்சீஃப் எடுத்து இப்படி இது பண்றான், ஒரு புறா பறக்குது, எதோ அவன் வந்து மாயாஜாலத்தை உண்டு பண்றான். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? காலையில வேக்கப் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா தேகமாச்சு, இந்திரியங்களாச்சு, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களா, இந்த ஒரே ஒன்னும் தெரியலன்னு சொல்ற அந்த மாயா பரிணமிக்கிறார். பரிணமிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா புருஷஸ்ய போக அபவர்கார்த்த கர்த்தவியதையா, அப்படியே யோக சூத்திரத்தை கொண்டு வந்து கேட்பாரு. போக புருஷஸ்யனா புருஷர்களுக்கு எத்தனை புருஷன் வருது? புருஷஸ்ய ஏகவச்சனம் போடுறது. புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றா அவ அப்படின்னு கேட்டீங்கன்னா போக அபவர்கார்த்தத்துவ கர்த்தவியதையா, போகத்தை கொடுக்குறா நமக்கு, சதா போகத்தை கொடுக்குறா. யாரு கொடுக்குறா? இந்த மாயா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வைராக்கியம் வந்து, இப்ப வைராக்கியத்துக்காக தான் இதெல்லாம் பேசுறேன். இதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், இதெல்லாம் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம். இது எல்லாத்துலயும் திருஷ்யம்னு நீங்க இதோட டச்சே ஆகாம ஆனீங்க அப்படின்னா அவ என்ன பண்ணுவா? மோட்சத்தையும் கொடுத்துருவான். மோட்சத்தையும் கொடுத்துட்டு கர்த்தவியதையா தேக இந்திரிய ஆதி ஆக்காரேன
சரி, அந்த மாயா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகமா இந்திரிய வடிவத்துல, தேக வடிவத்திலையும் இந்திரிய ரூபமாவும் தேக ரூபமாவும் இருக்கா. அப்படி இருந்துகிட்டு சங்கன்யந்தே, இது எல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்காத பரார்த்தத்வாத்துன்னு ஒரு சாங்கிய காரிக்கால ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட்டு. சங்காத்தம்னா அசம்பிள்னு அர்த்தம். எதையாவது அசம்பிள் பண்றோம். அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம்பார் பண்றாங்க, இல்லைன்னா சப்ஜி பண்றாங்க, மிக்ஸ்டு வெஜிடபிள் சப்ஜி பண்றாங்க. அப்போ வந்து பண்ணும்போது வந்து சாம்பார் பண்ணும்போது என்னெல்லாம் போடுறோம், அதுக்குள்ளார மசாலால இருந்து புளியில இருந்து பருப்புல இருந்து எல்லாம் கூட்டி வைக்கிறாங்க. கூட்டி வைக்கிறது எதுக்கு? சாம்பாருக்காகவா? சாம்பாரே சாப்பிடுமா? சமையல் சாப்பிட்றதுக்கு யாரோ ஒருத்தர், சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் போக்தா இருக்கணும்ல. வீடு கட்டுறோம். வீடு கட்டும் போது செங்கல், சிமெண்ட், மணல், ஜல்லி எல்லாத்தையும் போட்டு ஒரு வீடை கட்டுறோம். வீடு வீட்டுக்காகவா இல்ல வீட்டுக்கு அந்நியமா ஒருத்தன் வாசம் பண்றதுக்காகவா? அப்ப எங்கெல்லாம் அசம்பிள் இருக்கோ, அசம்பிள் பண்றோமோ, எல்லாத்தையும் கூட்டி வைக்கிறோமோ, அந்த கூட்டுக்கு அந்நியமா ஒருத்தன் என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். தெரியுது? அதே மாதிரி இந்த மொத்த மாயையில வந்து பாத்தீங்கன்னா, மாயையோட காரியமா எதெல்லாம் உண்டாயிருக்கு? இந்த மொத்த பிரபஞ்சம் கூட, இந்த தேகம், அதுக்கப்புறம் இந்த இந்திரியங்கள், இந்த தேகத்துக்குள்ளார எத்தனை ஐட்டங்களை கூட்டி வச்சு ஒரு தேகம் நான் அப்படின்னு அபிமானிச்சுட்டு இருக்கோம். அப்போ இது எல்லாத்துக்கும் பேரு சங்கன்யந்தே. அப்படின்னா எல்லாத்துக்கும் சங்காத்தம்னு பேரு. எல்லாத்தையும் கூட்டி வச்சிருக்கு, அசம்பிள் பண்ணி வச்சிருக்கு. ச அயம் சங்காத்த இதம் சரீரம். அந்த சங்காத்தம்ன்ற அசம்பிள் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரம் தான். இந்த சரீரத்துக்கு பேர் தான் இந்த சங்காத்தம் சொல்லக்கூடிய கூட்டு, அசம்பிள். எதோட அசம்பிள்? மாயையோட 3 குணங்களால இந்திரியங்கள், தேகம் முதலியதா ஆயிருக்கு. இதெல்லாத்தையும் கூட்டி வச்சு இதம் சரீரம், இந்த சரீரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தது ஏத்தது. அதை பத்தி சொல்றதுக்காகத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் ஸ்லோகம் இந்த சரீரத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா. இந்த ஸ்லோகத்துக்கு கீழே பாத்தீங்கன்னாலும் கிளியரா இருக்கும். மாயா, அந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து மந்திரம் பாருங்க. மாயாம் து பிரகிருதி வித்யாத் மாயினம் து மகேஸ்வர. மாயையை பிரகிருதி என்று அறிந்து கொள்வீர்களாக. மாயையை உடையவனை மாயாவி யார்? ஈஸ்வரன், பரமேஸ்வரனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. பரமேஸ்வரனை என்ன பண்ணு? மாயாவின்னு தெரிந்து கொள்வீர்களாக. தஸ்ய அவயவ பூதேஷு. நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாயைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 அவயவங்கள் இருக்கு. என்ன அவயவம்? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இதான் இந்த மாயையோட அவயவம்னு பேர். இந்த சத்வ ரஜஸ் தமஸ்ன்ற 3 குணங்களோட தஸ்ய அவயவ பூதேஷு, அதனுடைய அவயவங்கள்னா இந்த 3 குணங்கள், அதோட காரியமா தான் வந்து பாத்தீங்கன்னா வியாப்தம் சர்வமிதம் ஜெகத். இந்த 3 குணங்களோட காரியங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபித்திருக்கிறது. அப்ப இந்த என்ன அர்த்தம்? நான் பார்க்கிறவனுக்கு அந்நியமா இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களால் ஆனது. மாயிகம், மாயாமயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துலயும் சொல்லுது. இதுதான் ஆச்சாரியார் அங்க மேலையும் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பிரிச்சு பார்க்க போறோம். இந்த சரீரம், இந்த சரீரத்துக்கு அந்நியமா இருக்கிற நான், இந்த ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்கறதுக்காக இந்த அத்தியாயம் ஆரம்பிக்குது. முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்குது. நாளைக்கு நம்ம முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம மேல மேல போயிட்டு வர இந்த அத்தியாயத்தை வந்து பாத்தீங்கன்னா டெய்லி யூடியூப்ல போட்டுருவோம். இது கொஞ்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உட்கார்ந்து இந்த 13வது சாப்டரில் இருக்கிற கொஞ்சம் விஷயங்களை மட்டும் 2 வாட்டி கேட்டுருங்க. உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு போடுறது. அப்போ கேட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு வாட்டி கொஞ்சம், ஏன்னா இப்போ நான் வேகமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ வேகமாக பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தது வந்துடுது, அடுத்தது புரிஞ்சுக்கும் போது அடுத்தது வந்துடுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், யூடியூப்பில் ஒரு 2 நிமிஷம் ஓட விட்டு நிப்பாட்டி திரும்ப ஃப்ரண்ட்டுக்கு வந்து பேக்குக்கு வந்து அப்படியே ஒரு வாட்டி கேட்டுருங்க. இந்த புக்கை வச்சுக்கிட்டு அப்படியே படிச்சுக்கிட்டே போயிருங்க ஒரு வாட்டி. அப்போ திரும்ப 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 கேட்டு வந்துருங்க. 2 ஸ்லோகங்களை கேட்டிங்கன்னாவே ஒரு பெரிய பலம் வந்துடும் நமக்கு. புத்திசாலிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர்ஜிக்கு வந்து சொல்லியிருக்கேன். சங்கர்ஜிக்கு ரொம்ப வயசாகிடுச்சு பாவம். அவர் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. அப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உட்காந்து அனுஷ்டானம் பண்ண முடியுமா அப்படின்னா உட்காந்து அனுஷ்டானம் பண்ண முடியாது. இப்போ நம்ம இதுலேயே நிறைய பேர் இருக்கோம். உபாசிக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமி எனக்கு. அப்ப என்ன பண்றது? புத்தி இருக்கா? ஆமா, புத்தி இருக்கு. ரொம்ப உத்தம அதிகாரியா இருக்கீங்க அப்படின்னா உபாசனம் தேவையில்லை. வரப்போது நிறைய ஸ்லோகங்கள்லாம் நான் சொல்ல போறேன். உபாசனம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உபாசனை பண்ணணும்னு ஆசிரியம் பண்ணியிருக்கானோ அவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்தை சரியா புரியாதவனே மாண்டுக்கிய காரிக்கால ஸ்லோகங்கள் இருக்கு.
அப்போ மந்த அதிகாரிக்கு மத்தியம் அதிகாரிக்கு வந்து உபாசனங்களை விதிக்கிறோம். உத்தம அதிகாரியா ஒருத்தருக்கு இருக்காரு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ப்பவன்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எதை பார்த்தாலும் பார்க்குறேன்னு இந்த ஜெகத்தை பார்க்கறது, இந்திரியங்களை பார்க்கறது, மனசை பார்க்கறது, புத்தியை பார்க்கறது, எந்த தாட்டு வந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இந்த பார்க்குற சாமர்த்தியம் உங்களுக்கு, உங்களோட புத்திக்கு அந்த சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், இந்த அத்தியாயத்தை யூஸ் பண்ணிட்டு ஒரு மண்ணாங்கட்டி உபாசனையும் தேவையில்லை. டைரக்டா வந்து உத்தம அதிகாரியா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஞானமே வந்து பார்த்தீங்கன்னா உத்தம அதிகாரிக்கு மோட்சத்தை கொடுக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா மந்த அதிகாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ரூவ் பண்றதுக்காக, அந்த விவேகத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, புத்திய சத்துவ குணத்துக்கு கொண்டு வரதுக்காக நிறைய உபாசனைகளை சொல்றோம். அப்ப யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி சாமர்த்தியம் இருக்கு சுவாமி, என்னால வந்து சர்வத்தையும் திருஷ்யம்னு பார்க்க முடியுது சுவாமி அப்படின்னா உபாசனை தேவை. உட்கார வேண்டாம், எல்லாத்தையும் பாருங்க. நான் திரஷ்டான்றதுல நின்றுட்டு எல்லாத்தையும் பார்க்குறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது உத்தம அதிகாரிக்கான விஷயம் ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் பொறுமையா 2 வாட்டி கேட்டு வாங்க. நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், நிறைய பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. கொஞ்சம் ஹெவியா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, அப்படியே மெதுவாக அடாப்ட் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் ஆகிடும். வெரி குட்.